இலக்கியம், சமூகம், அரசியல், அரசு பணி, தமிழ் பணி இப்படி அ பன்முக தன்மையும், திறமையும் வாய்ந்த திருமிகு பாலச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம்ங்க. அம் ஐயா முதல்ல நம்ம விஜய் சொன்ன மாரி ஒரு விக்கிபீடியா பேஜ் போட்டுறலாங்களா உங்களுக்கு? தாராளமா போடலாம். ஆனா எங்கூட கலந்து பேசிட்டு போடுங்க. ஏன்னா, சில தகவல்கள் மிகைப்படுத்தப்பட்டதாக வரும். அது எல்லாத்தையும் நான் மட்டுப்படுத்திர்றேன். சரியான தகவல் மட்டும் போடுவோம். எ நன்றிங்க. நன்றி விஜய். ஆம் பாரதி தமிழ்ச் சங்கம் கொல்கத்தா, அதுல தமிழ் பணி. அப்புறம் கொல்கத்தா தமிழ் மன்றத்துல வாழ்நாள் கௌரவ தலைவர் பதவி. டெல்லி தமிழ்ச் சங்கத்திலயும் சில காலம் தலைவர் பணியாற்றி இருக்கிறீங்க. அதேபோல அமெரிக்காவுல நாங்க பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் இருக்கை அமைத்திடும் பணிகள்ல அ தங்கள ஈடுபடுத்திட்டு இருக்கிறீங்க. தமிழ் இலக்கியத்துல அதீத ஆர்வம், பொறுப்பு மிகுந்த ஒரு அரசு அதிகாரியாக பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலயும் தமிழ் தமிழ் இலக்கியத்துல அதீத அன்பும் அறிவும். ஏன் சார்? எப்படி சார்? எங்க அம்மா தான் என்னுடைய முதல் தமிழ் ஆசிரியர். எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வரும்பொழுது அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனா எழுத படிக்க தெரியாத எங்க அம்மாவுக்கு வில்லிபுத்தூரார் பாரதத்துல ஏறக்குறைய 1000 செய்யுள் தெரியும். மடமடன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்னுடைய முதல் தமிழ் ஆசிரியர். அதுக்கப்புறம் நான் புனித மரியாள் உயர்நிலைப் பள்ளியில படிச்சேன். திண்டுக்கல்ல. என்னுடைய இது ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அங்க தான் இருந்தது. 7வது வகுப்பு வரைக்கும் சிவகாசியில் படிச்சேன். எங்க அப்பாவுக்கு என்னைய தாங்க முடியல, குறும்பு. அதனால பேக் பண்ணி திண்டுக்கலுக்கு அனுப்பி விட்டாங்க. அங்க திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஊர, தஞ்சாவூரை சேர்ந்த திருக்காட்டுப்பள்ளியை சேர்ந்த ராமசாமி ஐயாங்கிற தமிழாசிரியர் பணிபுரிந்தார். தமிழாசிரியரா. அவர் என்னுடைய ஆர்வத்த பார்த்து என்னுடைய தமிழ் ஆர்வத்த வளர்த்தார். இன்னைக்கு தமிழ் ஆர்வம் எனக்கு ஒட்டி இருக்குன்னா உடம்பில், அதுக்கு காரணமானவங்க என்னுடைய அம்மாவும், ராமசாமி ஐயா என்ற தமிழாசிரியரும் தான். அதனால எங்க போனாலும் தமிழ தேடி தேடி போற ஒரு பழக்கம் வந்தது. கல்கத்தாவுக்கு போனா, கல்கத்தாவுல பாரதி தமிழ்ச் சங்கத்துக்கு போறது. அதுக்கப்புறம் கல்கத்தா தமிழ் மன்றம்னு. ஏன்னா, தமிழர்களுடைய பண்பாட்டு பெருமையை காக்கும் வகையில் எங்க போனாலும் 2 குரூப்பா இருப்போம் இல்லையா? அதனால அங்கேயும் பாரதி தமிழ்ச் சங்கம், கல்கத்தா தமிழ் மன்றம் இருந்தாங்க. ஆனா 2 பேர் கூடயுமே நான் நல்ல உறவோட இருந்தேன். அதனால ஒருத்தங்க என்னைய புரவலரா அலாங் வித் ஜோதிபாசு. ஜோதிபாசு ஒரு பேட்ரனா இருந்தார் பாரதி தமிழ் சங்கத்துக்கு. அது நானும் ஒரு புரவலரா இருக்கிறேன். இன்னும் இருக்கிறேன். கல்கத்தா தமிழ் மன்றம் எனக்கு ஒரு பெரிய கௌரவத்த குடுத்தாங்க. வாழ்நாள் முழுக்க கௌரவ தலைவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்த குடுத்தாங்க. அதுக்கப்புறம் தில்லி தமிழ்ச் சங்கத்துக்கு வந்தபோதும், நான் முதல்ல போட்டியிடணும்னு நினைக்கல. ஆனா போட்டியிடணும்னு சொல்லி வற்புறுத்தப்பட்டேன். ஏனென்றா அங்கேயும் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அ பல காரியங்கள் செய்ய துவங்கின காரியங்கள் எல்லாமே முழுமையடைஞ்சதா சொல்ல முடியாது. ஆனா காரியங்கள பண்ணியிருக்கோங்கிற ஒரு நிறைவு இருக்கு. அவ்வளவுதான். சிறப்புங்கய்யா, சிறப்புங்க. மிக்க மகிழ்ச்சி. இப்போ நீங்க திரு ஜோதி பாசு, திரு புத்ததேவ் பட்டாச்சாரியான்னு சொல்லி 2 முதல்வர்களோடு பணியாற்றியிருக்கிறீங்க. அதிலும் திரு ஜோதி பாசு அவர்கள் மிக நீண்ட காலம் முதல்வராக இருந்தவர். அந்த அனுபவம் எப்படி சார்? ரொம்ப சிறப்பான அனுபவம். அதாவது எந்த ஒரு ஆட்சியிலயுமே இப்ப ஒரு ஆட்சியில் எல்லா ஆட்சியும் எங்க ஆட்சியில ஊழலே கிடையாதும்பாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி இந்திய உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஆனா தலைமையில ஊழல் இருக்கு. அவங்க 2 பேர் அந்த மாரி ஊழல் இல்லாதவங்களா இருக்காங்க. அதனால இப்ப நான் மாவட்டத்துல பணிபுரிந்தேன்னா, அந்த மாவட்டத்துல சில ஆளுங்கட்சிய சேர்ந்தவங்களுக்கு என்னைய பிடிக்காது. பிடிக்காம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் உடனடியா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. அதே சமயம் கம்ப்ளைண்ட் புறந்தள்ளவும் மாட்டாங்க. என்கிட்ட கேட்பாங்க. நான் என்ன உண்மைன்னு சொல்லி சொன்ன உடனே, சரி அப்படியா நீங்க செஞ்சது சரிதான் மேற்கொண்டு. ஒரு தரம் கூட நான் செஞ்சது தவறுன்னு அவங்க சொன்னது. 2 பேருமே. ஒரு தரம் கூட நான் செஞ்சது தவறுன்னு ஏன்னா தவறான காரியத்த செய்யக்கூடாது. இந்த மர்ம யோகியில எம்ஜிஆர் சொன்ன மாரி, "கரிகாலன் வைத்த குறி தப்பாது, தவறும் குறியை கரிகாலன் வைக்க மாட்டான்." அதனால தவறாத குறிய தான் வைக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அப்படிங்கலாம் ரொம்ப உறுதியா இருந்தேன். அ ஒரு தடவ இதுல அ ஜிடி ரோடுன்னு கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு கல்கத்தால, ஹவுரால. நான் ஹவுரால மாவட்ட ஆட்சியரா இருந்தபோது, அந்நேரம் அங்க என்ன பண்ணாங்க, இதுல அம் பிளாட்ஃபார்ம என்க்ரோச் பண்ணாங்க. சின்ன சின்ன கடைகள்லாம் போடணும்னு. அப்படியே என்க்ரோச் பண்ணி ரோடையே என்க்ரோச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரோட என்க்ரோச் பண்றாங்கன்ன உடனே நான் இந்த ரோட கிளியர் பண்ணணும். ஏன்னா டிராஃபிக் எல்லாமே 5 நிமிஷம், 10 நிமிஷம் ட்ரக்கு, பஸ் எல்லாமே நின்னுச்சுன்னா அந்த புகை, என்விரான்மென்ட் பொல்யூஷன், அதோட மக்கள் போறவங்க சேர வேண்டிய இடத்துக்கு சேராம இருக்கு. பல தொந்தரவுகள் இருந்தது. அப்ப நான் என்க்ரோச்மென்ட் கிளியரன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நினைச்சுட்டு,
ஆப்ரேஷன் என்க்ரோச்மெண்ட்னு சொல்லி போலீஸ் எல்லாம் சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு சிஎம் போய் பார்த்தேன். சிஎம் போய் பார்த்தா அவர் பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்க மாதிரி தோணும். அது என்ன விஷயம், அங்க வந்து சிஎம் பார்க்கறதுக்குலாம் ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. சிஎம் ஃப்ரீயா இருந்தாருன்னா பிஏட்ட வந்து கேட்போம். சிஎம் ஃப்ரீயா இருக்காருன்னா உள்ள போயிரும். அவருக்கு வந்து இளைய ஆசிரியர் அதிகாரிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா பேசுவாரு. ஒவ்வொரு தரமும் வந்து ஒரு டீயும் 2 பிஸ்கட்டும் குடுப்பாரு. ஒரு தடவ அவர்ட்ட நான் ஓப்பனா சொல்லிட்டேன். "என்ன சார் இவ்வளவு மோசமா இருக்கு பிஸ்கட். கொஞ்சம் ஸ்டாண்டர்டுக்கு அதிகமா இருந்தா நல்லா இருக்குமே" அப்டின்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், "இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனீங்கல்ல, அவங்கலாம் பணக்காரர் மேடம். நாங்கலாம் கம்யூனிஸ்ட் இவ்வளவு குடுக்க முடியும்." காலைல எங்க போயிருந்தேன்னா, காங்கிரஸ் தலைவர், ஹவுரா எம்பி பிரியரஞ்சன் தாஸ் முன்ஷி வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு போயிருந்தேன். இப்ப அந்த முதல்வருடைய இத பாருங்க. என்னுடைய ஆட்சியர் வந்து என்னுடைய எதிர்க்கட்சி தலைவருடைய வீட்டுக்கு போயிருக்காருன்னா, அத அவர் தப்பா எடுக்கல. மாவட்ட ஆட்சியர் எல்லார் கூடயும் இது வச்சிருக்கணும். அ ம க கனெக்டிங் லிங்க் வச்சிருக்கணும். அதுக்காக என்னுடைய மாவட்ட ஆட்சியர் போயிருக்காரு. அத அவர் தப்பா எடுக்காம ஒரு ஜோக் அடிச்சாரு. அவங்கலாம் பணக்காரங்க, காங்கிரஸ்காரங்க. பெரிய பெரிய பிரேக்ஃபாஸ்ட்லாம் குடுப்பாங்க. நாங்க ஏழைங்க இவ்வளவு தான் குடுப்போம் அப்டிம்பாரு. அப்ப இந்த தடவ நான் போயிருந்தபோது, என்ன விஷயம்னாரு, இது மாரி ஆப்பரேஷன் கிளியரன்ஸ் ஒண்ணு சார். இது பண்ண போறோம். ஆ நான் கடை வச்சிருக்கவங்கள்ல வந்து 100க்கு 90 பேர் வந்து சிபிஎம் காரங்க. ஏன் ஆளுங்கள எதுக்கு நீங்க இப்போ போணும்னு சொல்றீங்க? இல்ல சார் அவங்க வந்து டிராஃபிக் ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஐஐடி கரக்பூர்லேருந்து ஒரு சின்ன ஸ்டடி ஒண்ணு பண்ணினேன். அது வருஷத்துக்கு வந்து ஏறக்குறைய நான் சொல்றது 1986ல வருஷத்துக்கு ஏறக்குறைய 50,00,00,000 60,00,00,000 ஒர்த் ஃபியூவல் வந்து அங்க நஷ்டமா இருக்கு. அத்தன ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு சார். அப்படியா? அப்ப கிளியர் பண்ண வேண்டியது தான். ஆ சில சமயம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண வேண்டியிருக்கலாம் சார். ஏன்னா ஆளுங்கட்சிக்காரங்க நெறைய பேர் இருக்கிறதுனால எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆ அது உங்க டியூட்டி நீங்க பண்ணுவீங்க. ஃபோர்ஸ்னா என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போறீங்க? சார் முதல்ல டியர் கேஸ் தான். முதல்ல வார்ன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டியர் கேஸ். அதுக்கப்புறம் போலன்னா லாட்டி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். அத மீறி போனா போலீஸ் ஃபயரிங் பண்ண வேண்டியிருக்கும். அவர் இம்மீடியட்டா நோ போலீஸ் ஃபயரிங் மிஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். எனக்கு தெரியும் உடனடியே ஆப்பரேஷன் ஃபெயில் ஆச்சுன்னு தெரியும். ஏன்னா ஃபயரிங் இல்லன்னா அவங்க வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா போலீஸ்காரன் அடிபட்டு சாக முடியாது. ஆனா சிஎம் சொல்லும்போது என்ன சொல்ல முடியும்? ஓகே சார். ம். வெளியில எங்க ஆளுங்க ரெடியா இருக்காங்க தெரியுமா? அப்டின்னாரு. ஹவுராவ சேர்ந்த சிபிஎம் ஆளுங்க வந்திருக்காங்க. நீங்க போனோனே உங்ககிட்ட கேட்பாங்க. என்ன பேசுனீங்கன்னு. என்ன சொல்ல போறீங்க? அப்டின்னாரு. ஐயா நான் உண்மைய சொல்ல போறேன். இந்த மாரி இது பண்ணேன்னு சொன்னேன். ஆப்பரேஷன் கிளியரன்ஸ் பண்ண சொன்னேன். அவர் வந்து ஃபயரிங் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்டின்னு சொல்லிடுறேன் அப்டின்னேன். கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆமா அப்டியும் சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம். நான் போய் இந்த மாரி இந்த டிராஃபிக் கன்ஜெஷனா இருக்கு. ஸோ ஒரு ஆப்பரேஷன் கிளியரன்ஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப் டூ ஃபயரிங் வரைக்கும் போக வேண்டியிருக்கும்னு சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு ஒரு ஆப்பரேஷன கிளியர் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் அப்டின்னாரு. இதனுடைய நுட்பத்த பாருங்க. அத இப்படி சொல்லிட்டா, அவங்க என்ன எடுத்துக்குவாங்க? ஃபயரிங் வரைக்கும் சிஎம் பெர்மிஷன் குடுத்தாரு போலன்னு எடுத்துக்குவாங்க. நான் எனக்கு புரிஞ்சிடுத்து. உடனே வெளியில போனோனே அவங்க கேட்டாங்க என்கிட்ட. நானு ஐ வாஸ் வெரி சேர்ஃபுல். நான் சிஎம்ட்ட சொன்னேன். அவரு பெர்மிஷன் குடுத்தார். நான் சொன்னேன் ஃபயரிங் வரைக்கும் வேண்டியிருக்கு தேவைப்படும்னு சொன்னேன். ஆப்பரேஷன கிளியர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு லாட்டி சார்ஜ் இல்லாம நாங்க ஆப்பரேஷன் கிளியர் பண்ணோம். அது அந்த மனிதருடைய இந்த ராஜதந்திர நுட்பத்தினால. தன்னுடைய கட்சிக்காரங்களையும் விட்டுக் குடுக்க மாட்டாரு. சரியான நிர்வாகமும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. மித்னாப்பூர்ல மாவட்ட ஆட்சியரா இருந்தபோது, சில பேர் மேல ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தேன். சில அதிகாரிகள் மேலயும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சிபிஎம் உடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அங்க போயி, அடுத்த எலக்ஷன்ல இந்த டிஎம் இருந்த இந்த கலெக்டர் அங்க டிஎம்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அடுத்த எலக்ஷன் வரைக்கும் இந்த கலெக்டர் இருந்தாருன்னா, ஒரு சீட்டு கூட மித்னாப்பூர்ல சிபிஎம் கிடைக்காதுன்னாரு. மித்னாப்பூர் பெரிய மாவட்டம். அங்க வந்து 88,00,000 பாப்புலேஷன் இருந்தது நான் கலெக்டரா இருந்தபோது. அந்நேரம் இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து 88,00,00,000. அதனால நான் வந்து ஒரு லெட்டர் எழுதினேன் கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஐ ரெப்ரசன்ட் 1% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன். பினான்சியல் அலோகேஷன் டூ த டியூன் ஆஃப் 1% ஷுட் பி கிவன் டூ மீ. அப்படி சொல்லி லெட்டர் எழுதினேன். ஸோ இவர் வந்து 66 சீட்டு என்னமோ இருந்தது அசெம்பிளி சீட். அப்ப இவர் சொல்றாரு, "ஒரு சீட் கூட கிடைக்காதுன்னாரு." அதுக்கு இவர் சொன்னாரு, "அவர் என்ன நடவடிக்கைன்னு எனக்கு தெரியும். பிடபிள்யூடில வந்து ரோடு சரியா போடலன்னு சொல்லி கரப்ஷன் சொல்லிட்டு விஜிலன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் ஆஃபீசர். அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு. இதுல வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து மருந்தெல்லாம் வந்து வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஏதாவது ரிப்போர்ட் வந்துச்சுன்னா, உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாரு இல்லையா?" "ஆமா சார். இப்படிலாம் பண்ணா எப்படின்னாரு." உடனே எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னா, அவருடைய பிஏ ஒருத்தர் இருந்தார். கட்சியில இருந்தே அங்க பிஏ அனுப்புவாங்க. அது சிபிஎம் உடைய மெத்தடே வேற. சிஎம்ஏயே ஸ்பை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் கரெக்ட்டா பண்றாங்கன்னு. அப்ப அந்த பிஏ வந்து விஜய் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன். அவன் தான் இத சொன்னான். உடனே சிஎம் சொன்னாராம், அவர் வந்து பிடபிள்யூட வந்து நடவடிக்கை எடுத்தாருன்னா, அதுக்கப்புறம் ரோடு சரியா வரும். ஹாஸ்பிட்டல்ல வந்து நடவடிக்கை எடுத்தாருன்னா, அதனால வந்து மெடிசின்லாம் ஒழுங்கா கிடைக்கும். புவர் பீப்பிள்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பெட்டரா கிடைக்கும். ஆனா இதெல்லாம் பார்க்குற ஜனங்கள் வந்து அவருக்கா கிரெடிட் குடுப்பாங்க? ஒரு சிஎம் சொல்லாம டிஎம் இவ்வளவு தைரியமா செய்வாரா?
இப்படிதான் பேசுவாங்க. இப்ப நம்ம கட்சி நிர்வாகத்துக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். அப்ப எனக்கு அடுத்த தரம் கண்டிப்பா ஓட்டு கிடைக்கும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போங்க. அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன். என்கிட்ட அத பத்தி இன்னும் கேட்கவே இல்ல. என்ன பண்ணீங்க? ஏது பண்ணீங்கன்னு கேட்கவே இல்ல. அது மாரி பல நிகழ்வுகள சொல்லலாம். அவங்க மேல வந்து ஹானஸ்ட்டா இருந்ததுனால, இது அடிக்கடி சொல்லுவாரு. நாங்க வந்து என்ன கம்யூனிஸ்டா? இந்த சிஸ்டத்துல நாங்க சோசியல் டெமோக்ராட் தானே அப்படிம்பாரு. ஏதாவது ஒண்ணு ஃபெயில் ஆச்சுன்னா, நான் என்ன கம்யூனிஸ்டா ஓவர் நைட்ல எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு? இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போ வேண்டியிருக்கு. அப்படிதான் போ வேண்டியிருக்கும். ஆனா அதுக்காக சும்மா உட்கார முடியாதுல்ல. உங்களால முடிஞ்ச முயற்சி நீங்க செய்யணும்ல. எங்க ஆளுங்க செய்ய வேண்டாம்னு சொல்றேன். உங்கள எதுக்கா நாங்க வச்சிருக்கோம்? சரியான காரியத்த செய்றதுக்கு தானே. இப்படி பேசுவாரு. ரொம்ப எளிமையான மனிதர். ரொம்ப அற்புதமானவர். அதே மாரி தான் புத்ததேவ் பட்டாச்சாரி. ரொம்ப புத்ததேவ் பட்டாச்சார்ஜி இவர விட ஒரு பங்கு மேல. ஜோதிபாசோட ஒரு பங்கு மேல. ஒரு தடவ அவருடைய பொண்ணு வந்து இதுக்கு அங்க வந்து உத்தர் பங்க உன்னயன் பரிஷத்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. நார்த் பெங்கால் டெவலப்மென்ட் கவுன்சில் அப்படின்னு. நான் வந்து ஜல்பைகுரியில டிவிஷனல் கமிஷனரா இருந்தேன். நம்ம ஊர்ல அந்த போஸ்ட் கிடையாது. டிவிஷனல் கமிஷனர் என்னன்னா 6 மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு கீழ வேலை பார்ப்பாங்க. அவங்க வந்து எனக்கு தான் கடிதம் எழுதணும். நான் தான் சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதணும். ஐ அம் தேர் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட். அப்ப அவருடைய ஒவ்வொரு மாசமும் 1 மாசம் கல்கத்தாவிலயும், இன்னொரு மாசம் நார்த் பெங்கால்ல சிலிகுரிலயும் மீட்டிங் நடக்கும். அவருக்கு என் மேல பரிபூர்ண நம்பிக்கை இருந்தது. மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னைய கூப்பிட்டு 15 நிமிஷம் பேசுவார். புத்ததேவ் பாபு. இப்ப என்ன மீட்டிங்ல பேசணும்பாரு. நான் சொல்லுவேன், சார் இதுல வந்து நம்ம ஃபண்ட்ஸ் இருக்கிறதே வந்து அ டூ ஃபில் அப் த கிரிட்டிக்கல் கேப்ன்னு தான் நம்ம ஃபண்ட் இருக்கு சார். பிடபிள்யூல இருந்து ரூ. 12,00,00,000 குடுத்துருக்காங்க. ரூ. 12,00,00,000க்கு அப்புறம் 300 கஜம் மட்டும் ரோடு போடாம இருக்கு. ஏன்னா எஸ்டிமேட்டோட ஜாஸ்தியா போயிருச்சு. அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக 30,00,000 குடுத்து முடிக்கணும். இப்படித்தான் இருக்கு சார் இந்த ஃபண்டு. இவரு ம ர ஆர்எஸ்பி மினிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து புது புது ஸ்கீமா குடுக்குறேன். நீங்க வந்து ஃபண்ட்ஸ் குடுங்கங்கிறாரு. 2 நாள்ல குடுக்க முடியாது சார் அப்டின்னேன். அவர்ட்ட சொல்லிட்டீங்களா? அப்டின்னாரு. இல்ல சார் உங்ககிட்ட சொல்லிட்டு மீட்டிங்ல சொல்லலான்னு இருந்தேன் அப்டின்னேன். அ மீட்டிங்ல நான் சொல்லிர்றேன். நீங்க சொல்ல வேண்டாம். அப்டின்னு சொல்லி சொன்னார். நுட்பத்த பாருங்க. மீட்டிங் நடக்கும்போது அந்த ஆர்எஸ்பி மினிஸ்டர் எந்திரிச்சு சொன்னாரு. உடனே இவரு தாதா கமிஷனர் கூட டிவிஷனல் கமிஷனர் கூட என்கிட்ட சொன்னாரு. கூட கொஞ்சம் பணம் குடுத்தா இதெல்லாம் பண்ணலாமான்னு. அது நம்ம அப்ஜெக்டிவ்க்கு வித்தியாசமா இருக்கே. அது எப்படி புது புது ஸ்கீம் குடுக்க முடியும்? மொத்தமே ரூ. 40,00,00,000 குடுத்து வச்சிருக்கேன். இந்த 40,00,00,000 எவ்வளவு குடுக்க முடியும்? அதனால ஏதாவது ஒரு ஸ்கீம் பெண்டிங்கா இருக்குன்னா அந்த ஸ்கீம சொல்லுங்க. அத பார்ப்போம். அப்புறம் அதோட அந்த மினிஸ்டருக்கு வாயடைச்சு போச்சு. இப்ப அவருடைய பொண்ணு வந்து ஒரு என்ஜிஓல வொர்க் பண்ணிட்டு இருந்தது. இந்த ஆன்டி மலேரியா என்ஜிஓ ஒண்ணு. ஒவ்வொரு தடவையும் என்னைய பார்க்கும்போது 15 நிமிஷம் என்கிட்ட முதல்ல பேசிட்டு தான் மீட்டிங் ஆரம்பிப்பாரு. கல்கத்தால மீட்டிங் சமயத்துல நான் உள்ள போறேன். மீட்டிங் அப்புறம் நம்ம பார்க்கலாமா? அப்டின்னாரு. என்ன தப்புன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஓகே சார் அப்டின்ட்டு போயிட்டேன். மீட்டிங் அப்புறம் என்னைய கூப்ட்டாரு. கூப்ட்ட உடனே நான் போய் நின்னபோது, என் பொண்ணு அங்க வந்திருந்தாளா? ஆமா சார். சர்க்யூட் ஹவுஸ்ல தங்கியிருந்தாளா? சர்க்யூட் ஹவுஸ்ன்னு கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ஸ் தங்குற இந்த டூர்ல வரும்போது தங்குற இடம் நார்மலா. சர்க்யூட் ஹவுஸ் தங்கியிருந்தாளா? அப்டின்னாரு. ஆமா சார். கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ் தங்க வேண்டிய சர்க்யூட் ஹவுஸ்ல ஒரு பிரைவேட் பெர்சன் எப்படி தங்கலாம்? தன்னுடைய மக தங்குனதுக்கு. கேள்வி. நான் சொன்னேன், சார் சர்க்யூட் ஹவுஸ்ல வந்து கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ஸ்க்கு அக்காமடேஷன் குடுத்தது போக, மீதி வந்து ரூம் ஸ்டில் இருந்ததுன்னா பப்ளிக் குடுக்கலாம். ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ்லாம் இந்த பொண்ணு வந்து அங்க தங்கி இருந்துச்சு. ஆஹா. கவர்ன்மெண்ட் ஆஃபீசர் ரேட் வேற, பப்ளிக் ரேட் வேற. ஏன்னா எங்களுக்கு டிஏ ரூ. 200ன்னா அதுல 10% நாங்க குடுக்கணும். அது 3 ஸ்டார் ஹோட்டல் மாரி இருக்கும். மத்தவங்க பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்க ரூ. 300 குடுக்கணும். இப்போ பப்ளிக் கவர்ன்மெண்ட் ஆஃபீசர் ரேட் வேற, பப்ளிக் ரேட் வேறல்ல அப்டின்னாரு. உடனே கையில இருந்து ஒரு இத எடுத்தேன் நான். ரிசிப்ட் எடுத்தேன். இத கொஞ்சம் பார்க்குறீங்களா? உங்க பொண்ணு வந்து பப்ளிக் ரேட் தான் பே பண்ணா அப்டின்னேன். இது எப்படி கரெக்ட்டா நீங்க கொண்டு வந்தீங்கன்னாரு. எனக்கு உங்கள பத்தி தெரியும்ல சார். இதெல்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் கொண்டு வந்தேன். சார் அவ சிஎம்மோட பொண்ணு. அவ என்ஜிஓல ஒர்க் பண்றதா இருக்கட்டும். எனக்கு வந்து அந்த பொண்ணு செக்யூரிட்டி வந்து இடைஞ்சல் இல்லாம இருக்கணும். எங்கேயாவது ஒரு ஹோட்டல் தங்கி கடத்திட்டு போயிட்டாங்கன்னா, நான் தானே உங்களுக்கு பதில் சொல்லணும். அதுக்காக வேண்டி நான் வந்து சர்க்யூட் ஹவுஸ்ல தங்குன்னு நான் தான் சொன்னேன். இதுல உங்களுக்கு என்ன குறை வந்ததுன்னு இப்ப இந்த ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்டின்னேன். அவரு அதாவது ஒரு ஒரு டிவிஷனல் கமிஷனர் இப்படி சிஎம்ட்ட பேசினா, சிஎம் அதுக்கு பதில் இல்ல அப்படி இல்ல. சிஎம்ஏ வந்து ஒரு ரூல்ஸ மீறி இது மாரிலாம் பண்றாருன்னு சொல்லி ஒரு பேர் வந்துரக்கூடாது இல்லையா? அப்டின்னாரு. உண்மையிலேயே சொல்றேன். தமிழ்நாட்டுல இதையெல்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு சிஎம் இருந்தாரான்னு சொல்லி நம்பவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சிஎம் இருந்தாரு. அதனால எனக்கு வந்து ரொம்ப மகிழ்வான அனுபவம். இவங்க 2 பேரோடையுமே வேலை பார்த்தது ரொம்ப மகிழ்வான அனுபவம். சிறப்புங்கய்யா. மகிழ்ச்சி. அம் அதேபோல இப்ப நீங்க தமிழ்நாட்ல நீங்க பணி காலத்திலயோ அல்லது அந்த நேரங்கள்ல தமிழ்நாடு முதல்வர்களோடு பணியாற்றிய அனுபவம் அல்லது குறிப்பா கலைஞர் அவர்களோடு தமிழ் சார்ந்தோ, அ அல்லது அரசியல் சார்ந்தோ உரையாடிய, பணியாற்றிய அனுபவம் உண்டா சார்? ஒரே ஒரு அனுபவம் தான். தில்லியில இருந்தபோது
மினிஸ்டர் ஃபார் பெர்சனலுக்கு தனிச் செயலரா இருந்தேன். எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் வந்து அந்நேரம் இருந்தார். அப்ப இருந்த பொழுது டெல்லி தமிழ்ச் சங்கத்துல நாங்க திருவள்ளுவர் ஆடிட்டோரியம் கட்டியிருந்தோம். திருவள்ளுவர் ஆடிட்டோரியத்துக்கு வந்து எங்களுக்கு மொத்தம் வந்து ரூ. 20,00,000 டெபிசிட் இருந்தது. அப்ப நான் எங்க மினிஸ்டர்ட்ட வந்து சொன்னேன், முதல்வர கூப்பிடணும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். நீங்க கூப்பிட்டு வர முடியுமான்னா, கடிதம் குடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கடிதம் குடுக்கும்போது அவரு என்ன சொன்னாருன்னா, என்னென்ன டிமாண்ட் உங்களுக்கு வேணும்னு சொல்லி அதையும் சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், இந்த மாரி ஆடிட்டோரியத்துக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வேணும். ரூ. 20,00,000 எங்களுக்கு டெபிசிட் இருக்கு. அது இங்க உள்ள தமிழ் தமிழ் பள்ளிக்கூடங்கள் அங்க இருக்கு. அந்த டெல்லி தமிழ் எஜுகேஷன் சொசைட்டின்னு அவங்க வந்து 6, 7 பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்தாங்க. அங்க தமிழ் பாடப்புத்தகங்கள் வரமாட்டேங்குது. அதுவும் வந்தா நல்லாருக்கும். பிளஸ் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் கொஞ்சம் ரெனோவேஷனுக்கு வந்து பணம் தேவைப்படுது. உடனே ஒரு கடிதம் இவரே டிராஃப்ட் பண்ண சொன்னாரு என்னைய. கடிதம் எழுதணும். நாங்க நேரா கொண்டு போய் சிஎம்ட்ட குடுத்த உடனே, சிஎம் வந்துட்டாரு. வரேன்னு சொல்லிட்டாரு. வரேன்னு சொன்னதுக்கப்புறம் இவர்ட்ட கேட்டேன், "சார் எவ்வளோ சார் ஃபண்ட்ஸ் குடுக்குறேன்னாரு?" அப்படின்னேன். "ரூ. 5,00,000 குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு" அப்படின்னாரு. எனக்கு குறைஞ்சது 10,00,000 வந்தா தான் மீதி 10,00,000 நான் திரட்ட முடியும். அப்போ அவங்களுடைய ஸ்பெஷல் ஆஃபீசர்ன்னு சொல்லி இங்க ஒருத்தரு, அ கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து தமிழ்நாடு ஹவுஸ்ல இருப்பார். அவரு என்னுடைய நல்ல நண்பரா இருந்தாரு. அவர கூப்பிட்டு நான் சொன்னேன், "இங்க பாருங்க, எனக்கு கலைஞர ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ஒரு மினிஸ்ட்ரி கீழ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தனிச் செயலரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரு ரூ. 5,00,000 கலைஞர் குடுக்குறாருன்னு சொல்லிட்டாரு. நான் இப்ப எல்லார்ட்டயும் சொல்லப் போறேன். இந்த என்டையர் கிரெடிட் எங்க மினிஸ்ட்ரிக்கு தான் வரும். ஏன்னா அவரு தான் என்கிட்ட சொன்னாரு. கலைஞருக்கு வந்து இதுல ஒண்ணும் ஸ்பெஷலா கிரெடிட் வராது." "ஏய் என்னங்க இப்படி சொல்றீங்க? அவரு தானே பணம் குடுக்குறாருன்னாரு. அது நான் அப்ப ஸ்டேஜ்ல வச்சு திடீர்னு ரூ. 10,00,000 அனௌன்ஸ் பண்ணட்டும். எங்க மினிஸ்டர் சொன்னதோட டபுள் ஆயிரும். அவருக்கு தான் ஃபுல் கிரெடிட் போகும்." சொல்லிட்டு விட்டுட்டேன். கலைஞர் வந்து ரொம்ப அழகா பேசினார். ரொம்ப அழகா பேசுவாரு. நல்லா பேசுறது கூட ரொம்ப மிருதுவா இருக்கும். வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்னார், "ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை அழைத்தார்கள். நான் முதல்வராக இருந்தபொழுது." ஏன்னா அவர் 12 வருஷம் வனவாசத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் சிஎம் ஆனதுக்கப்புறம் நாங்க கூப்பிட்டுருக்கோம். "ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்பு நான் முதல்வராக இருந்தபோது அழைத்தார்கள். இப்பொழுது மறுபடியும் அழைத்திருக்கிறார்கள்." சிஎம்மா இருந்தா தான் கூப்பிடுவீங்க நீங்கலாம். அப்படின்னு ரொம்ப மறைமுகமா சொன்னாரு. சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில எனவே இந்த திருவள்ளுவர் கலையரங்கத்திற்கு என்று தமிழக அரசின் சார்பாக ரூ. 10,00,000 நான் கொடுக்கிறேன் சொல்லி ரூ. 10,00,000 செக் கொண்டு வந்தாரு. அப்புறம் நாங்க 4 பேரும் இந்த ஸ்பெஷல் ஆஃபீசர், நானு, என்னுடைய மினிஸ்டர், கலைஞர் 4 பேர் லிஃப்ட்ல கீழ இறங்கி போய்க்கிட்டு இருந்தோம். என்னுடைய மினிஸ்டர் வந்து ரொம்ப நல்ல மனிதர். எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன். நான் உடனே அவர்ட்ட சொன்னேன், "சார் ஆடிட்டோரியத்துக்கு பெரிய இது உதவி பண்ணிட்டாரு" அப்படின்னு. உடனே இவர் வந்து என் மினிஸ்டர் வந்து சொன்னாரு, "ஆமாங்க. நான் என்கிட்ட சொன்னத விட அதிகமா குடுத்துட்டாருங்க" அப்படின்னாரு. உடனே கலைஞர் வந்து ஸ்பெஷல் ஆஃபீசர பார்த்து ரொம்ப அமெரிக்கா ஒரு புன்முறுவல் பூத்தாரு. நான் எனக்குள்ள இன்னொரு புன்முறுவல் பூத்துக்கிட்டேன். போட்டுக்குங்க சண்டைய. கடைசியில 10,00,000 வாங்குனது நாங்க தான். எனக்குள்ள ஒரு புன்முறுவல் பூத்தது. அது ஒண்ணு தான் அவர்ட்ட எனக்கு இருந்த நேரடியான அனுபவம். ஆனால் மறக்க முடியாத ஒரு மனிதர் தான். ஒவ்வொரு மூவ்மெண்ட்லயும் வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் இருக்கும். இன்னைக்கு அவர் பேசுனது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உரை. இதுல வந்து பேசுனது. அ டெல்லி தமிழ்ச் சங்கத்துல பேசுனது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உரை. சிறப்புங்க ஐயா. ஆம், இப்போது அ ஒரு நம்ம இந்திய அரசியல்ல, குறிப்பா தமிழக அரசியல்ல பார்த்தீங்கன்னா, அ திராவிட மாடல் அப்படின்னு ஒரு சொல்லாடல், ஒரு சொல் ரொம்ப பரவலாக பிரயோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த திராவிட மாடல் இந்திய அரசியலில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. யூ கால் இட் பை எனி நேம். திராவிட மாடல் சொல்லுங்க. கேரளால கம்யூனிசம் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த மாடல்கள் வந்து எதனால வந்து முக்கியத்துவம் பெறுதுன்னா, இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிறத பத்தி ஆரம்பத்துல இருந்தே தமிழ்நாட்டுல நமக்கெல்லாம் நம்மை அறியாமல் பெற்ற பலன் என்னன்னா, ஏறக்குறைய 70 வருஷமா தமிழ்நாட்டுல வந்து இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நம்பாத கட்சி அரசியல்ல வந்து பதவிக்கு வந்ததே இல்ல. நம்புறாங்களோ இல்லையோ, இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி செய்யாம அவங்க அரசியல் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. ரொம்ப வெளிப்படையா சொல்றேன். முதல்ல அ ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலேயே வந்து இவங்க குடுத்தாங்க. மதிய உணவு குடுத்தாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி. அவங்க கவர்ன்மெண்ட் போனதுக்கு அப்புறம் வெள்ளைக்காரன் கவர்ன்மெண்ட் அத நிப்பாட்டிட்டாங்க. இட்ஸ் நாட் எக்கனாமிக்கலி வயபிள். ஒரே வார்த்தை. நிப்பாட்டிட்டாங்க. ஆனா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஒரு பெரிய அடிகோல் இட்டாங்க. இந்த ஏழை எளியவர்களுக்கான கல்வி நிலையங்கள திறக்கிறது, ஸ்காலர்ஷிப் குடுக்கிறது, அடுத்து வந்து ரிசர்வேஷன். அவங்க அத முதல்ல குடுத்தாங்க. இப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டி குடுத்ததுக்கு காரணம் என்ன? ஏன் ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்தவங்களும் பெரிய 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 ஜமீன்தார், ராஜா இந்த மாரி ஆளுங்க. போபிலி ராஜா, ராமநாதபுரம் ராஜா, இது மாரி பெரிய பெரிய ஆளுங்க. அவங்க ஏன் ஏழை எளியவர்களுக்கு குடுக்கணும்னு சொல்லி யோசிச்சோம்னா, தேர் வாஸ் a வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். என்ன வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னா, தங்களுக்கு கீழ இருந்தவங்க இங்கிலீஷ் படிச்சு உயர் பதவிகளுக்கு போயிட்டதுனால, தங்களை வந்து அடக்கி ஆளக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக பியூரோக்ரசில வந்துட்டாங்க.
அப்ப இவங்கள நாங்க கட்டி ஆளணும்னா, மறுபடியும் எங்களுடைய பழைய அதிகாரம் வரணும்னா, அதுக்கு மேல உள்ள அரசியல்ல நாங்க வந்து பிடிக்கணும். அரசியல் ஆட்சிய பிடிக்கணும். இது வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். ஆனா அந்த வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அவங்க எப்படி பண்ணாங்க? அரசியல் ஆட்சியை நல்லவைகள் செய்து பிடிச்சாங்க. ஏழை எளியவர்களுக்கு நன்மை, ரிசர்வேஷன் இதெல்லாம் பண்ணி பிடிச்சாங்க. ஒண்ணு நமக்கு நினைவில் இருக்கணும். இந்த ரிசர்வேஷன்லாம் காணாம போயிருந்திருக்க முடியும். அத மறந்துடக்கூடாது. ஆனால் ஒரு மனிதர், the man who fought rudely and also even crudely was ஈ.வி.கே. ராமசாமி நாயக்கர். பெரியார் ஒருத்தர் இல்லன்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் வர வேண்டிய கட்டாயம் வந்திருக்காது. காமராஜ் முதல்வர் ஆகுறாரு. அடுத்து வந்து பெரியார் வந்து காமராஜ் சொல்றாரு. ஏன்னா காமராஜும் ஏழை எளியவர்களுடைய பிரதிநிதி. முதல்ல அவர் காமராஜ் முதல் மந்திரி அவர்களுக்கு தயக்கம் இருந்தது. உண்மையிலேயே தயங்கினார். பெரியார் தான் சொன்னார், நீங்க வாங்க. நீங்க உங்கள மாரி ஒரு ஆள் தான் வரணும். பிற்பட்டவர்கள்ல உண்மையாக பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்தா தான் இந்த நாட்டுல நல்லது கிடைக்கும். நாங்கள்லாம் உங்க கூட இருக்கோம்னு சொல்லி பெரிய என்கரேஜ்மென்ட் குடுத்து அவர் வந்து முதலமைச்சர் பதவிய அவர் ஏத்துக்கிட்டார். முதல் 2 வருஷம் காமராஜுக்கு ரொம்ப தடுமாற்றம் இருந்தது. இந்த ஏடிஎம்கே அ அ ஏபிஎஸ்சி கீழ உள்ள ஏடிஎம்கே எப்படி பிஜேபி கவர்ன்மெண்ட்ட ஒன்றிய அரசு சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்களோ, அது மாரி காமராஜும் வந்து ஏன்னா காமராஜுக்கு உள்ளூர் காங்கிரஸ்ல ஆதரவு கிடையாது அந்நேரம். 1954ல அவர் வந்தபோது. அதனால அங்க உள்ளவங்கள சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அதனால தான் முல்லை பெரியாறு நம்ம கைய விட்டு போச்சு. அதனால தான் கூர்க் வந்து நம்ம கைய விட்டு போச்சு. அதனால தான் ஈவன் திருப்பதி நம்ம கைய விட்டு போச்சு. அந்த மாரி நிர்பந்தத்துல இருந்தார். 57க்கு அப்புறம் ஸ்ட்ராங் ஆயிட்டார். ஏன்னா, தன்னுடைய ஆட்சி நல்ல ஆட்சி குடுத்ததன் காரணமாக காங்கிரஸ் பதவிக்கு வந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். 62க்கு அப்புறம் அவர அடிச்சுக்க ஆளே இல்ல. தமிழ்நாட்ட பொறுத்தமட்டிலும். அப்படி இருந்தார். அப்ப அந்த சூழ்நிலையில வந்து பெரியார் அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியதன் காரணமாக, ஏழை எளியவர்கள் பலன் பெற வேண்டும் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்த காரணத்தினால, இத காட்டி காமராஜ் சொல்ல முடிஞ்சது. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ரிசர்வேஷன தமிழ்நாடு ரிசர்வேஷன புரொடெக்ட் பண்ணலன்னா, தமிழ்நாட்டுல காங்கிரஸே காணாம போயிரும். அப்படின்னு அவர் சொல்ல முடிஞ்சது. அதனால இதுல இன்னொன்னு முக்கியமான காரணம் என்ன? ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்களுடைய ஆட்சி நிலை பெற வேண்டும். அவங்களுடைய அதிகாரம் நிலை பெற வேண்டும். அப்படிங்கிற ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு. சாகுற வரைக்கும் பெரியாருக்கு அது மாரி எந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஒரு பெரிய நிலப்பிரபு குடும்பத்துல பிறந்த அவரு, எந்த விதமான இது இல்லாம சாகுற வரைக்கும், தொண்டு கழவனாகுற வரைக்கும் இந்த சமுதாயத்துல எல்லாருக்கும் சுயமரியாதை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சாரு. அதனால அவரை நம்பியவர்கள் நிச்சயமா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர முழுக்க முழுக்க நம்புனாங்க. காமராஜ் நம்பினாரு. அடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் நம்புச்சு. பெரியார் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி. அவருக்கு ஒண்ணு தெரியும். அவர் வந்து இந்த கட்சி அரசியல்ல நுழையல. ஆனா அவர் பண்ணாத பாலிடிக்ஸ் கிடையாது. நம்ம சமூக நீதிக்காக போராடுற நம்ம, அரசியல் ஆதரவு இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு தெரியும். அதனால காங்கிரஸ வெறுத்த அவர், காமராஜை பச்சை தமிழன். அதனால நான் காங்கிரஸ் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. காமராஜ் ஆட்சியை ஆதரிக்கிறேன்னு சொல்லி அரசுடைய ஆதரவு வாங்கிக்கிட்டாரு. தன்னுடைய நல்ல காரியத்துக்கு. அடுத்து திமுக கண்ணீர் துளியல்னு எந்த திமுகவ திட்டிக்கிட்டு இருந்தாரோ, அந்த திமுக வந்த உடனே, சரி அவங்கள நான் ஆதரிக்கிறேன். ஒரே வார்த்தையில. ஆதரிக்கிறேன்னு. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாரு அண்ணா. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் தெரியும். அரசியல் ஆசையின் காரணமாக பெரியார விட்டுட்டு அரசியல் பண்ணணும்னு சொல்லி போனா, நம்ம ஒண்ணுமில்லாம போயிருவோம். அதனால அந்த கல்யாணத்த பத்தி பேசி அதன் காரணமாக போகிறோம்னு சொல்லி ஒரு சாக்கு சொல்லிட்டு போவோம். அப்படி சொல்லிட்டு போனாங்க. அடுத்த 2 வருஷத்துலயும் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இதெல்லாம் பெரியாருடைய திருமணத்துல எந்த தப்பும் கிடையாதுங்க. ஏன்னா அவரு முதல்ல தத்தெடுக்கணும்னு தான் நெனச்சாரு. சட்டம் அனுமதிக்கல. அதனால அந்த பெண்ண வந்து திருமணம் பண்ணா தான் உங்களுக்கு ஹேர் அப்பேரண்ட் ஆக முடியும்னு சொன்னதுனால தான் பண்ணாருன்னு. அதனால எங்களுக்கு அரசியல் ஆசை இருந்துச்சு. அதனால போவோம்ன்னு அன்பழகன் ஒரு மீட்டிங்லயே சொல்லிட்டாரு. அடுத்து வந்து பெரியார் சப்போர்ட் குடுத்த உடனே பெரியாரும் மணியம்மையும் இவங்க பதவி ஏற்கும்போது வரும்போது அண்ணா சொன்ன வார்த்தைகள் மணியம்மை பார்த்து, "அம்மா நடந்தவைகளை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள்." மன்னிப்பு கேட்கிற தொனியில அவருடைய பண்பின் காரணமாக அவர் வந்து சொன்னார். இப்ப பெரியாரு இருந்தது பெரியாருக்கு தொடர்ந்து வந்து ஆதரவு இருந்தது. அதனால சமூக நீதிங்கிறது நிலை பெற்றது. அதிமுக வந்துச்சு. எம்ஜிஆர் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய கொடையாளர். ஆனா பாவம் அவருக்கு அரசியலும் தெரியாது, சமூக நீதியும் தெரியாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி, இன்கம் பேஸ்ல தான் இனிமே கிரைட்டீரியா வைக்கணும். இந்த ஸ்காலர்ஷிப் குடுக்குறது எல்லாத்துக்குமே, ரிசர்வேஷன் எல்லாத்துக்குமேன்னு சொல்லி சொன்னாரு. விவரம் தெரியாம. அடுத்த பார்லிமென்ட் எலக்ஷன்ல அவருக்கு கம்ப்ளீட்டா டவுன். 2 சீட் தான் கிடைச்சது. உடனடியா 50 விழுக்காடு இருந்தது. 69 விழுக்காடு ஆக்கிட்டார். அதுக்கப்புறம் தெரிஞ்சது அதிமுகவுக்கு, சமூக நீதிய பற்றி பேசாமல் இங்க அரசியல் பண்ண முடியாது. அதனால சமூக நீதியை நம்பியவர்களும், சமூக நீதியை பின்பற்றினால் தான் அரசியலை செய்ய முடியும் என்று நம்பியவர்களுமாக ஏறக்குறைய 70 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டுல வந்து சமூக நீதி ஏற்கப்பட வேண்டும். இது எதுவுமே குறையில்லாதது இல்ல. ஃபார்வர்ட்ஸ் அமங் த பேக்வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இடத்த பிடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேக்வேர்ட்ஸ கொண்டு வரணும். அப்படிதான் அருந்ததியருக்கு வந்து உள் இட ஒதுக்கீடு குடுத்தாரு.
கலைஞர் வந்து முஸ்லிம்களுக்கு கொடுத்தாரு. இப்ப இது மாதிரி தொடர்ந்து மாறுதல்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி. ஆனா அந்த பரிணாம வளர்ச்சி சரியா நடக்குது. இங்கேயும் நடக்குது. கேரளால கம்யூனிசம்ங்கிற பேர்ல அங்கேயும் நடத்துறாங்க. பிரச்சனை என்னன்னா, இப்ப இன்னைக்கு என்னன்னா, கர்நாடகால வந்து அவங்க வந்து அனவுன்ஸ் பண்ணது எல்லாம் இது மாரி தான். இலவச பஸ் பயணம், இவங்களுக்கு வந்து இது குடுக்குறது, அரிசி குடுக்குறது, அ எ அதுக்கப்புறம் இந்த படிப்பு விஷயத்துல வந்து ஸ்காலர்ஷிப் விஷயம் என்னென்ன பண்றது, இது எல்லாம் இப்ப இவங்களுடைய மாடல் தான். கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சியாளர்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு. வாக்குறுதிகளும் கொடுக்க வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் வேண்டும். இல்லன்னா அடுத்த தடவ எலக்ஷன்ல வந்து ஜனங்கள் வந்து நம்மள வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இன்னைக்கு வந்து 2 விதமான கொள்கை பிரகடனங்கள் இந்தியாவுல இருக்கு. ஒண்ணு வந்து இன்டகிரேட்டட் குரோத், ஒருங்கிணைந்த வளர்ச்சி. ஏன்னா, சுதந்திரம் வந்தபோது பாரதியார் வந்து சுதந்திரம் வரணும்னு சொல்லி 1920ஸ்லயே கனவு கண்டாரு. கனவு கண்டபோது சாஸ்திரிய சங்கீதத்த பாடுவோம், பாடி சுதந்திரத்த வரவேற்போம்னு அவர் சொல்லல. சாஸ்திரிய சங்கீதம் மேன்மையான கலை. பரதநாட்டியம் ஆடி நாம் சுதந்திரத்தை வரவேற்போம்னு சொல்லல. பரதநாட்டியம் மேன்மையான கலை. ஆனா இது மேல்தட்டு மக்கள்கிட்ட மட்டும் தான் இருந்தது. அதனால தான் அவரு என்ன சொன்னாரு, சுதந்திரம்னு சொன்ன உடனேயே, "ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்" என்று. அப்படின்னு சொன்னது வந்து பெரிய வார்த்தை. "பறையரோடு இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பரவரோடு குரவருக்கும் மறவருக்கும் விடுதலை." இந்த நாட்டுல விடுதலைன்னா, அது எல்லாருக்குமான விடுதலையாக இருக்க வேண்டும். "நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம்." அந்த நாள்ல பாடுனார். அவர் பாடினார். அந்த கனவ நனவாக்குறதுக்காக வேண்டி பாடுபட்ட ஒரு மூவ்மெண்ட் வந்து 70 வருஷம் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆளட்டும், டிஎம்கே ஆளட்டும், ஏடிஎம்கே ஆளட்டும் உயிர்ப்போட இருந்தது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா 2 கொள்கை பிரகடனங்கள் இருக்கு. இவர் வந்து ராகுல் காந்தி வந்து சொல்றாரு, இது 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம்னு. முதல்ல ஒரு ஆல் இண்டியா பார்ட்டிய சேர்ந்த ஒரு பெருந்தலைவர் இந்த வார்த்தைய சொன்னது இதுதான் முதல் தரம். என்ன நடக்குது அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுகிட்டு பேசுறதுங்கிறது. இவங்க வந்து சனாதனம், சனாதனம் ரொம்ப மிகப்பெரிய சிறந்தது அப்படின்னு சொல்லி பேசுற இன்னொரு கோஷ்டி இருக்கு. எங்களுடைய மாநில ஆளுநர் வந்து சனாதனத்த அவர் எல்லாரையும் சனாதனவாதி ஆக்கிட்டாரு. வள்ளலார் ஆக்கிட்டாரு. பெரியார் ஒருத்தர் தான் பாக்கி. மத்த எல்லாரையும் அவர் சனாதனவாதி ஆக்கிட்டாரு. இப்போ இந்த இந்து மதம் சொல்லி இருக்கிறது என்ன சொல்றாங்க? பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த சனாதனம் தான் இன்று இந்து மதம் என்று அழைக்கப்படுகின்றது. இது வந்து ஒரு வரலாற்ற திரிச்சு கூறுறது. ஏன்னா, இந்து மதம்ங்கிறது இட் வாஸ் கவர்ன்மென்ட் ஆர்டர்ல வந்த மதம். இது பல பேருக்கு தெரியாது. வெள்ளைக்காரங்களுக்கு வந்து சாக்கியம், சமணம், பௌத்தம், சைவம், வைஷ்ணவம், சனாதனம் அதுன்னு சொல்லி ஏகப்பட்ட மதங்கள் இருந்தபோது, வடிவேலு பாஷையில சொல்லணும்னா ஒரே கன்ஃப்யூஸா இருக்கேன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சுருக்கமா இந்த ஜொராஸ்ட்ரியன்ஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம் தவிர மத்த எல்லாருமே ஹிந்துஸ்ன்னு கூப்பிடுங்கன்ட்டாங்க. இப்படித்தான். ஆனா சைவர்களுக்கு, வைஷ்ணவர்களுக்கு வேறுபாடுகள் இல்லாம இருந்ததா? தசாவதாரம் படம் நம்ம பார்க்கல. அது உண்மையிலேயே நடந்த ஒரு நிகழ்வு காட்டுனாங்கல்ல. இது மாரி நடந்திருந்தத எல்லாத்தையும் ஒரு குடை கீழ கொண்டு வந்தாங்க. இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா, ஹிந்து மதம்ங்கிறது இந்த எல்லா மதங்களையும் சேர்ந்து அழைக்கப்பட்ட ஒரு பெயர். ஆனா, இப்ப வந்து எப்படி அத கொண்டு வர பார்க்குறாங்கன்னா, சனாதனம் தான் ஹிந்து மதம் என்று அழைக்கப்படுகிறதுங்கிறாங்க. அப்ப சைவம் காணாம போச்சு. வைஷ்ணவம் காணாம போச்சு. சாக்கியம் காணாம போச்சு. புத்த மதம், சமண மதம் காணாம போச்சு. இப்ப இதுல பிரச்சனை என்ன? வருணாசிரமத்த சனாதனம் ஆதரிக்குதா? இல்லையா? இப்ப எந்த இதுலயும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறோம். கேள்வி கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்க? ஒரே ஒரு தரம் ஒருத்தர் பதில் சொன்னாரு. மத்தபடி பதிலே சொல்ல மாட்டாங்க. ஒரு டிவில வந்து அவர் வந்து சொன்னாரு, "பகவானே சொல்லியிருக்காரு, படைக்கும்போதே ஒருத்தன் என்ன தொழில் செய்வான்னு எனக்கு தெரியும். அதுபடி படைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு." பகவான் ரொம்ப பெரிய மனுஷன் தான்யா. ஒருத்தன் பிறகு முன்னாடி இவன் டாக்டர் ஆவான், இன்னொருத்தன் என்ஜினியர் ஆவான், இன்னொருத்தன் பிளம்பர் ஆவான்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இப்படின்னா, இது ஒரு தத்துவம். இன்னொரு தத்துவம் வந்து பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா. இந்த 2 தத்துவங்களுக்கு இடையில நடக்கிற யுத்தமா, இன்னைக்கு வந்து ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து நாங்க அடிக்கடி ஜோக் அடிப்போம். காங்கிரஸ் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படிம்போம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் வரைக்கும் எல்லாரும் காங்கிரஸ்ல இருந்தாங்க. அதனால ஒரு வழியா எல்லாரையுமே அகாமடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பிஜேபி ஜெயிச்சதுக்கு அப்புறம் சனாதனவாதிகள் நினைக்கிறாங்க, "தி டைம் ஹஸ் கம் ஃபார் அஸ். வி ஷுட் எஸ்டாப்ளிஷ் அவர் செல்ஃப்" அப்படின்ட்டு. காங்கிரஸ் வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டரா வந்து இது நரசிம்மராவ் பீரியட்லயும், இந்திரா காந்தி பீரியட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா ரைட் ஆஃப் சென்டருக்கு வந்துகிட்டு இருந்த காங்கிரஸ், இன்னைக்கு லெஃப்ட் ஆஃப் சென்டருக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய முக்கியமான தலைவர்கள் கார்கேயும், ராகுல் காந்தியும் லெஃப்ட் ஆஃப் சென்டர்ங்கிறத ரொம்ப அழுத்தமான நம்பிக்கையுடையவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப கர்நாடகால வந்து ரொம்ப அழகா வந்து ராகுல் காந்தி டிசைட் பண்ணாரு. இட்ஸ் நாட் அ ஃபைட் பிட்வீன் ராகுல் காந்தி அண்ட் நரேந்திர மோடி. இட்ஸ் அ ஃபைட் ஆஃப் தி கர்நாடகா பீப்பிள். அப்படின்னு வந்து அவங்க பிரச்சாரத்த கூட்டு போனாங்க. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், இன்னும் ஒரு 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க போகுது. இது எல்லாம் வந்து இந்த போட்டி தான் நடக்க போகுது.
இது எப்படி ரிசல்ட் வருதுங்கிறத பார்க்கறதுக்கு எல்லாரையும் போல நானும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். சிறப்புங்க. இப்போ அம் இவ்வளவு நீண்ட நெடிய பயணத்துல பல பேரு ரொம்ப கஷ்டப்பட்டு அ வாங்கின இந்த வகுப்பு வாரி உரிமை, இடஒதுக்கீடு உரிமை, அ அது கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போகச் செய்யப்படுகிறதோ? அதாவது இப்போ அ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அ அ இங்க அமெரிக்கால கூட சமீபத்தில வந்து ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தியல் ஒரு இது நோ மோர் வச்சிருந்தாங்க. ரிக்வயர்டு சொல்லிட்டாரு ஒரு ஜட்ஜ். ஆமாங்க. அதுல அதை அமெரிக்க உச்சநீதிமன்றம் வந்து அ அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க சமீபத்தில. இப்போ அதே போல தான் இந்தியாவிலயும் இந்த வகுப்பு வாரி உரிமைக்கு எதிராக அல்லது அதற்கு ஆதரவை குறைக்கும் வகையில அம் இந்திய அ அ அ நீதிமன்றங்கள் செயல்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு அ எ எண்ணம் தோற்றம் இருக்குதுங்க. அல்லது எண்ணம் இருக்கிறது. அதேபோல அரசு அ நடவடிக்கைகள்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த வகுப்பு வாரி உரிமைகளை அல்லது இடஒதுக்கீட்டை குறைக்கின்ற வகையில சில செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அப்படின்னு தோணுது. அதாவது அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது, இது போன்ற சில நிகழ்வுகள். அல்லது இந்த பிரதிநிதித்துவத்தை குறைக்கின்ற வகையில இப்போ நீட் போன்ற சில தேர்வுகள் கொண்டுட்டு வந்து அந்த அந்த டைனமிக்ஸ மாத்துறது. இது போன்ற சில நிகழ்வுகள் நடக்குது போல தெரியுது சார். இது எங்க நம்மள எடுத்துட்டு போகும்னு நினைக்கிறீங்க? இது போராட்டத்தை இன்னும் தீவிரமாக்கும். ஏன்னா இது நடக்குதுங்கிறது நிஜம்தான். ஒரு உதாரணம் சொல்றேன். ஆம், முதல்ல வந்து இப்போ ரிசர்வேஷன் அக்கார்டிங் டு பாப்புலேஷன் பெர்சன்டேஜ்ன்னு சொல்லித்தான் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் வந்து 15% 7.5% கொடுத்தாங்க. ஏன்னா அந்நேரம் இந்தியன் பாப்புலேஷன்ல எஸ்சி பாப்புலேஷன் 15%, எஸ்டி பாப்புலேஷன் 7.5%, ஓபிசி பாப்புலேஷன் 52%, 52 விழுக்காடு. அப்போ அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணி தான் ஓபிசிக்கு 52% கொடுத்துருக்கு. ஆனா ஓபிசிக்கு 27% குடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, ரிசர்வேஷன்ங்கிறது 40 50%க்கு மேல போக்கூடாது. பிறகு மெரிட்டுக்கு மரியாதையே இல்லாம போயிரும். அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளத்தக்கதுன்னு அன்னைக்கு சில பேர் நெனச்சாங்க. சில பேர் இதுவாவது வருதே எடுத்துக்கோன்னு சொல்லி சில பேர் நெனச்சாங்க. இப்படி உறுதியா இருந்த இந்த நீதிமன்றங்கள் 50%க்கு மேல போகவே கூடாதுன்னு சொன்ன நீதிமன்றங்கள், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% குடுத்தபோது யாரும் பேசவே இல்லையே! எதிர்த்து பேசவே இல்லையே! இன்னைக்கு ஏற்கனவே வந்து 60% ஆயிருச்சு விழுக்காடு. அப்ப அடுத்து ஓபிசி என்ன கேட்பாங்க? நீங்க சொன்ன இத வந்து லக்ஷ்மண் ரேகா நீங்களே மீறிட்டீங்க. கவர்ன்மெண்ட் மீறும்போது நீங்க ஏதாவது கேட்டீங்களா? அன்னைக்கு வந்து இந்த 27% ஓபிசிக்கு வாங்குறதுக்கு முன்னாடி நான் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரில அந்நேரம் வேலை பார்த்தேன். பாவா தீர்ந்தது எங்களுக்கு. ஒவ்வொரு இதா வந்து அப்ஜெக்ஷனா வந்து வந்து ஒவ்வொன்னையும் மீட் பண்ண வேண்டி எந்த அளவுக்குன்னா, இங்க வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட்ல வந்து பறையர், அ அ சக்கிலியர், பள்ளர், அ மறவர், அகமுடியர் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அங்க கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியால வந்து பறையன், செக்கிலியன், மறவன், அகமுடியன், கள்ளன் இப்படிலாம் எழுதியிருந்தாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, இதெல்லாம் இந்த இந்த மறவர் இவங்களுக்கெல்லாம் குடுக்க முடியாது. ஏன்னா மறவன் தான் இங்க கரெக்ட்டா குடுக்க முடியாது. அதுக்கப்புறம் எதுக்கு நாங்க தமிழ்நாடு கவர்ன்மென்ட்க்கு எழுதி, அவங்க வந்து ஏற்கனவே அவர்களைப் பற்றி தூஷணை செய்யும் ஒரு சமூகத்தில், அவர்களுடைய பெயர்களை சரியான விகுதியாக போடுவது என்ன தவறுன்னு காட்டமா ஒரு கடிதம் எழுதினாங்க. கவர்ன்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அத வச்சு நாங்க சொன்னோம். தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் அல்லது கர்நாடகா கவர்ன்மெண்ட் வந்து அந்த கம்யூனிட்டிய பத்தி என்ன பேர்ல சொல்றாங்களோ, அதத்தான் ஏத்துக்கணும். கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியால எத்தனையோ நாளைக்கு முன்னாடி இருந்த அப்சொல்யூட் இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்ல. ஒரு உதாரணம் சொல்றேன். இது மாரி. அன்னைக்கு வந்து டெல்லியில உள்ள சர்வகலாசாலை மாணவர்கள்லாம் வந்து உயர் வகுப்பை சேர்ந்தவங்களாக கருதப்பட்ட மாணவர்கள் வந்து ஷூ வந்து பாலிஷ் போட்டாங்க. காரணம் என்ன? இந்த மாரி ஓபிசி எல்லாம் வந்தாங்கன்னா, அவங்கலாம் ஷூ பாலிஷ் போடுறதே லாயக்கு. அவங்களெல்லாம் பதவி குடுக்கலாம். இப்படியெல்லாம் கீழ்த்தரமா வந்து பேசினாங்க. அப்படியெல்லாம் பேசினாங்க. இன்னொன்னு முக்கியமானது, இந்த இன்கம் கிரைட்டீரியா வந்து தவறு. இவங்களுக்கு வந்து ஓபிசிக்கு இன்கம் கிரைட்டீரியா வச்சு தவறு. ஏன்னா, இந்த ரிசர்வேஷன் வந்து இட் இஸ் அபௌட் எம்பவர்மென்ட். இன்கம் கிரைட்டீரியா இஸ் அபௌட் எலிவேஷன் ஆஃப் பீப்பிள் ஃப்ரம் பாவர்ட்டி லைன். இந்த 2யும் குழப்பக்கூடாது. ஆனா குழப்புனாங்க. இவரு மிஸ்டர் பாண்டியன் ஜஸ்டிஸ் பாண்டியன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒருத்தர் மட்டும் தான் இத எதிர்த்து டிசெண்டிங் ஜட்ஜ்மென்ட் குடுத்தார். அந்த ஜட்ஜ்மென்ட்ல. அவர் வந்து சொன்னாரு, "நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் நீங்க சொல்றதுல வந்து எங்க இதுல வந்து ஒரு வகையான வண்ணார்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட் பீப்பிளுக்கு மட்டும் தான் துணி துவைக்க முடியும். மத்தவங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் நாவிதர்கள் இருக்காங்க. இங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள்ன்னு. அவங்கள வந்து வீட்டுக்குள்ள நுழைய விடாம வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாரி அன்டச்சபிலிட்டி நீங்க யார் யாரெல்லாம் சொல்றீங்களோ, அதுல சில வகுப்பு இங்கேயும் இருக்காங்க.
அப்ப இவங்களுக்கு மட்டும் நீ இன்கம் கிரைட்டீரியா கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் படி இன்கம் கிரைட்டீரியா வந்து வச்சுட்டாங்க. சரி. கான்ஸ்டிடியூஷன் டாக் டு ஒன்லி அபவுட் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். கான்ஸ்டிடியூஷன் 16(4). ஆனா இவங்க இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்துட்டு பிறகு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷனே இல்லாத ஒண்ணுக்கு கொடுத்தாங்களும் அதை எந்த விதமான வெறுப்பு அதுக்கு ஸ்டே ஆர்டர் கொடுக்க மாட்டேன். முதல்ல ஓபிசி ரிசர்வேஷன் கொடுத்தது ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட். 2.5 வருஷமா என்னமோ கேஸ் நடந்தது. அதுக்கப்புறம் தான் இது கிடைச்சது. இவ்வளவு இதோட மாடிஃபிகேஷனோட இதை பண்ண விடக்கூடாது, அதை பண்ண விடக்கூடாது மாடிஃபிகேஷனோட கிடைச்சது. ஆனா இதுக்கு வந்து கவர்மெண்ட் ரெஃப்யூஸ் கிவ் சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூஸ் கிவ் ஸ்டே ஆர்டர். அது என்ன அர்த்தம்னா பல ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு சொல்லி இருந்தது. அது வந்து தவறு. அது நாடு எல்லோருக்கும் பொதுவானது அப்படிங்கிறத கொண்டு வரது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. ஏனென்றால் இந்த வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்று வல்லவர்கள் மட்டும் நம்பவில்லையே. வாய்க்காலை பயணம் செய்யும் மற்றவர்களும் தானே நம்பினார்கள். அதனால அவ்வளவு லேசா அதை போக்கடிக்க முடியாது. ஆனா போக்கடிக்கணும். அதுதான் உண்மையான ஜனநாயகத்தின் அடையாளம். அதுதான் உண்மை. இப்போ சமீபத்துல ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்திய நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்திய குற்றவியல் சட்டம், அதாவது இந்தியன் பீனல் கோட், இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இதை எல்லாத்தையும் ஹிந்தி மொழிக்கு பெயர் மாற்றம் செய்வதாக. அது சட்டங்களின் பெயர்களை மட்டும் ஹிந்தி மொழிக்கு மாற்றுவது போல. அதோட அவசியம் என்ன சார்? இப்போ என்ன அவசியம் இருக்கு? இல்லைங்க, இந்த பெயர் மாற்றத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. The form is not just the form. The content is more dangerous. அதாவது இந்த பெயர் மாற்றம் வந்து தேவையற்றது. ஏன்னா இது வந்து இந்தி மொழி பேசாதவங்க மேல இந்தி வார்த்தைகளை திணிக்கிறது. அதுல சந்தேகமே இல்லை. ஆங்கிலத்தை பத்தி அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்ப ஆங்கிலத்தை எங்க மேல திணிக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்க சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னா ஆங்கிலத்தை எல்லார் மேலேயும் தானே திணிக்கிறாங்க. ஆங்கிலம்ங்கிற மொழியை தாய்மொழியா கொண்டவங்க யாருமே கிடையாதே. இப்ப மும்மொழி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த காலத்துல. ஒரு நல்ல நினைப்போட கொண்டு வந்தாங்க. இந்தி பேசுற மாநிலங்களில் பள்ளிக்கூடத்துல வந்து இந்தி, ஆங்கிலம் மற்றும் இந்தி அல்லாத இன்னொரு வட்டார மொழி. அது ஈஸ்டர்ன் லாங்குவேஜ் பெங்காலியா இருக்கலாம், ஒடியாவா இருக்கலாம், மராட்டியா இருக்கலாம், தமிழா இருக்கலாம். இது மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேஎன்கே ஒண்ணு மட்டும் தான் தமிழ் சொல்லிக் கொடுத்தாங்க. ஜேஎன்கே மட்டும்தான். யூபியில என்ன பண்ணாங்க, இப்பதான் எல்லாமே ஹிந்தியில வருது. யூபிஎஸ்சி பரீட்சை ஹிந்தியில எழுதலாம். எல்லாமே ஹிந்தியில வருது. எனக்கு எதுக்கு இங்கிலீஷே தேவையில்லை. அப்புறம் இன்னொரு வட்டார மொழி எனக்கு எதுக்கு? நான் அங்க போய் வேலை பார்க்க போறேன்? தேவையில்லை. அதனால அவங்க மும்மொழி திட்டத்தை ஒரு மொழி திட்டமாக்கிட்டாங்க. இந்த ஒரு மொழி திட்டத்தை எதிர்த்து யாரும் பேசல. ஆனா தமிழ்நாடு அரசுடைய இருமொழி திட்டத்தை எதிர்த்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்தியாவில் இன்னைக்கு உள்ள நம்முடைய கோளாறு, குறைபாடுங்கிறது இங்கதான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? இது எல்லாத்தையும் மீறித்தான் நம்ம வந்து போகணும். இன்னைக்கு இந்த இதுல வந்து ஹிந்திய போட்டது, ஹிந்தி பேர்ல இவங்க இதுல போட்டுட்டு ஆங்கிலத்துல வச்சுட்டு பிராக்கெட்ல ஹிந்தியில போட்டுருக்கலாம். ஆனா இது எதை காட்டுதுன்னா, அவங்களுடைய எதை காட்டுதுன்னா, ரொம்ப வேகமா இந்திய கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ரொம்ப வேகமா. இப்ப தமிழர்கள் வந்து இந்திக்கு எதிரானவர்கள் இல்லை. இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர்கள். தக்கின் பாரத் பிரச்சார சபா, ஹிந்தி பிரச்சார சபா இருக்கே, அதுதான் இந்தி பிரச்சார சபைகளிலேயே இந்தியாவில் உள்ள இந்தி பிரச்சார சபைகளிலே மிக அதிகமானவர்களை இந்தியில் பயிற்றுவிப்பதுங்கிறது அதுதான். இந்தி மொழியை சொல்லிக் கொடுக்கிறது இந்த தக்ஷின் பாரத் பிரச்சார சபா தான். இப்ப கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எவனும் ஹிந்தி படிக்கூடாதுன்னு சொல்லி தான் அது நடத்த முடியுமா? இப்ப எங்க ஊர் சிவகாசி நிறைய பேர் வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இது பேலண்டர் ஆர்டர், ஃபயர் ஒர்க்ஸ் ஆர்டர் எடுக்கிறதுக்கு சொல்லி நார்த் இந்தியா போவாங்க. அவங்களுக்கு தனியா வந்து கிளாஸ் நடக்குது. சாயந்தரம் வந்து அவங்க ஹிந்தி கத்துக்கிறாங்க. 7வது வகுப்பு 8வது கூட படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஹிந்தி கத்துக்கிறாங்க. யாரும் அதை இடத்தில் பண்ணலையே. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க படிச்சுக்கங்க. அது ஆனா கட்டாயப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கட்டாயப்படுத்த சொல்றது காரணம் ஹிந்தி பேசுறவங்க வந்து எங்களுடைய மொழியை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டலை. இன்னொன்னு, எங்களுடைய மொழிக்கு நீங்க என்ன ஆதரவு கொடுக்குறீங்க? யுனிசெஃப் வந்து உலகின் 6 செம்மொழிகளில் 2 இந்தியாவில் இருக்கின்றன சொன்னாங்க. ஒண்ணு சம்ஸ்கிருதம், இன்னொன்னு தமிழ். இப்ப சம்ஸ்கிருதம் வந்து மிக வளமான ஒரு இலக்கிய மொழி. ரொம்ப அற்புதமான ஒரு இலக்கிய மொழி. காளிதாசனுடைய சாகுந்தலம், ரகுவம்சம், மிருச்சகடிகா சொல்லிட்டே போலாம். எத்தனை மருத்துவத்தை பற்றி, பொறியியலை பற்றி பல நூல்கள் இருக்கின்ற ஒரு அருமையான செம்மொழி. இந்த செம்மொழிங்கிறதுக்கான தகுதி 8 தகுதின்னு நினைக்கிறேன். அந்த 8 கிரைட்டீரியால 8 விதத்திலையும் தகுதி படைத்த ஒரே மொழி தமிழ் தான். இந்த செம்மொழிகள் 6 செம்மொழிகள் வந்து பாரசீகம் இருக்கு, சீன மொழி இருக்கு, ஹீப்ரு இருக்கு, லாட்டின் இருக்கு, சான்ஸ்கிரிட் இருக்கு, தமிழ் இருக்கு. இப்ப சான்ஸ்கிரிட், ஹீப்ரு, லாட்டின்லாம் வழக்கொழிந்து விட்டன. they are not a spoken language today. ஆனா தமிழுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கு. இப்ப நீங்க சம்ஸ்கிருதத்துக்கு வந்து 250 கோடி ரூபாய் செலவழிச்சீங்கன்னா சில பேர் எதுக்குறாங்க. நான் எதுக்கல. என்னோட நாட்டுடைய ஒரு மொழி.
அந்த மொழிய வந்து நீங்க வளர்க்கறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்கு. என்னுடைய நாட்டுடைய இன்னொரு மொழி தமிழ் தானே! அது பயில்கின்ற மொழி. இது செந்தமிழ் மட்டுமல்ல, பைந்தமிழ். செம்மையான மொழி மட்டுமல்ல. பயில்கின்ற மொழி. "அன்பும் அறனும் உடைத்தாயின், இல்வாழ்க்கை பண்பும் பயனும்" அதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, இன்னும் எனக்கு அப்படியே விளங்குது. அப்படிப்பட்ட ஒரு மொழி. அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? நம் நாட்டின் ஒரு மொழி, செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி. அத நம்ம எல்லாரும் படிக்கணும். அப்படின்னு எல்லா யுனிவர்சிட்டிலயும் நான் இது தமிழ்நாடு தவிர மத்த மாநிலங்கள்ல எனக்கு தமிழ் சொல்லிக் குடுத்துருக்க வேண்டாமா? நீங்க அப்படி சொல்லிக் குடுக்காம நீங்க ஹிந்திய மட்டும் வளர்க்குறீங்க, சமஸ்கிருதம் மட்டும் வளர்க்குறீங்கன்னா, எங்களுக்கு சந்தேகம் வராதா? போற இடமெல்லாம் போய் திருக்குறள் வந்து கரடு முரடான மொழியில பேசினாலும், முயற்சி பண்றாருன்னு எனக்கு சந்தோஷம் தான். நம்முடைய பிரதம மந்திரி. சும்மா பேசிக்கிட்டே இருந்தா பத்துமா? பத்தாது. காரியத்துல இறங்கணும். காரியத்துல இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்தி பேசாத மாநிலங்களின் அவநம்பிக்கைகள் வளர்கின்றன. இது இது மட்டும் இல்ல. தமிழ்நாடு மட்டும் ஒரு காலத்துல நம்ம வந்து உணர்வு பூர்வமாக இந்தியை எதிர்த்தோம். ஆனால் பொருளாதார ரீதியாக இந்தியை எதிர்ப்பவர்களாக மகாராஷ்டிரம், பெங்கால், கர்நாடக மாநிலங்கள் இன்று அ அ உருவாகி இருக்கின்றன. இதிலிருந்து என்ன தெரியணும்னா, இது வந்து என்னவோ நம்ம மட்டும் பண்றதுன்னு சொல்லி கிடையாது. நம்ம மட்டும் பண்றதுன்னு சொல்லி கிடையாது கண்டிப்பா. எல்லாருமே இன்னைக்கு பல பேர் வந்து இந்திய எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கான காரணத்த அவங்க கண்டுபிடிக்கணும். நீங்க சரியான பாதையில போறீங்களா? இப்ப என்னுடைய மொழிய வந்து இந்த நாட்டுல வந்து ரொம்ப போற்றி பாதுகாத்தார்கள் என்றால், நான் இந்த நாட்டின் 2ஆம் தர குடிமகன் இல்லை என்ற நம்பிக்கை எனக்கு வந்தால், இந்திய கத்துக்கிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இருக்காது. ஆனா அந்த நிலை வர்ற வரைக்கும் அதுக்கு முன்னாடி இந்திய திணிக்கிறது, இந்த மாரி இந்தியன் பீனல் கோடுக்கு பேர் மாத்துறது, இந்த மாரிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணா கசப்பு தான் வளரும். அத தவிர்க்கணும். இருக்குங்க. இதுல இந்த இப்போ இந்திய தண்டனை சட்டம், அதாவது இந்திய பீனல் கோட் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இந்தியா என்பத பாரத் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்ற மாரி. இப்போ அந்த பாரத் என்பத அரசியல் சட்டம் அனுமதிக்கிறதுங்களா? ஆமா. இந்தியா என்ற பாரதம்னு தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. அதனால பாரதம்ங்கிறது அனுமதிக்கலன்னு இல்ல. பிரச்சனை என்னன்னா, நம்ம பார்க்கிற பாரதம் வேற, அவங்க பார்க்கிற பாரதம் வேற. அங்க தான் பிரச்சனை வருது. ஏன் பாரதியார் சொல்லலையா? "பாரத நாடு பழம்பெரும் நாடு. நீர் அதன் புதல்வர். இந்நினைவகற்றாதீர்" அப்படின்னு சொல்லலையா? பாரதத்த வந்து நம்ம வந்து பல கலைகள், பல செழுமைகள் இத பத்தி சொல்லுவார். "இனிய பொழில்கள், நெடிய வயல்கள், எண்ணரும் பெருநாடு. கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு. இது கணக்கின்றி தருநாடு. நித்த நித்தம் கணக்கின்றி தருநாடு." ஏன்னா, இந்த அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். அதனால வந்து என்ன ஆகும்னா, இப்ப உதாரணமா ஆஸ்திரேலியால வந்து இது வந்து டிசம்பர் 25 ஐ திங்க் இட் இஸ் சம்மர். ஒரு குறிப்பிட்ட கண்டத்துல வந்து உலகத்துல. அங்க வந்து கிறிஸ்துமஸ் மத்த இடத்துல எல்லாம் வின்டர்ல இருக்கு. இங்க மட்டும் சம்மர்ல இருக்கு. இது மாரி ஒவ்வொரு இடமும் அக்ரோ கிளைமேட்டிக் சீசன் பொறுத்தமட்டுல மாறும். இந்தியா எப்படிப்பட்ட உயர்ந்த நாடுனா, ஏதாவது ஒரு பகுதியில விளைஞ்சுகிட்டே இருக்கும். அதுதான் சொன்னாரு. "கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு. இது கணக்கின்றி தருநாடு. நித்த நித்தம் கணக்கின்றி தருநாடுன்னு" சொல்லி பாடுனாரு. அப்படிப்பட்ட ஒரு பாரதத்தை நாம் அனைவரும் உயர்த்தி பிடிக்கத்தான் செய்வோம். ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவேன்னு சொல்லி பாடினார். ஆனா, இவங்க இன்னைக்கு பாரதம்னு கொண்டு வர்றது இந்த ஹிந்தியில இந்த வார்த்தைய சொல்றது மாரி, ஹிந்தியில போடுறது மாரி, இவங்க இதையே தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கும்போது நமக்கு அச்சம் மேலிடுது. எதுக்கு இவங்க இதெல்லாம் செய்றாங்க? அப்படிங்கிற அச்சம் நமக்கு மேலிடுது. மற்றபடி பாரதம்ங்கிற சொல்லுக்கு வந்து யாருமே வந்து விரோதிகள் இல்லை. சிறப்புங்க. இப்போ சமீபத்துல ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு. நாங்குநேரி சம்பவம். அ அ ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களிடத்துல ஒரு சாதிய போக்கு. பிஞ்சுகளிடையே இங்கு நஞ்சு பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறதா சார்? ஆமா. இது இன்னைக்கு நேத்து பிரச்சனை இல்லங்க. ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜூனியர் விகடன் வந்து கவலையோட ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. மாணவர்கள் வந்து டிஃபரண்ட் கலர்ல கயிறு கட்டிட்டு வர்றாங்க. அவங்க ஜாதிய குறிக்கிற கயிறுல க க கயிறு கட்டிட்டு வர்றாங்க. பாதுகாப்புக்காக. அப்படின்னு சொல்லி எழுது. அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை அந்நேரமே வந்து தீவிரமா இருந்தது. இந்த பிரச்சனை தீவிரம் உணரப்படவில்லை. இந்த மாரி ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் குய்யோ முறையோன்னு கத்துனாங்க. இன்னைக்கு சந்துரு வந்து நேர்மையாக இருந்த ஒரு நீதிநாயகம் என்பது மட்டுமல்ல, ஏழை எளியோர்களை பற்றிய கவலை உள்ளவராக அவருடைய வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்காரு. அப்ப அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் குடுத்தா ரிப்போர்ட் சரியா இருக்கும். ஆனா ரிப்போர்ட் மட்டும் பத்தாது. அதனுடைய ஃபாலோ அப் ஆக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கணும். இந்த போய் அந்த பையனுக்கு வந்து படிப்புக்கு வசதி பண்ணி குடுத்தாங்கன்னா, அது வந்து இட்ஸ் அ ரிலீஃப். இட்ஸ் நாட் அ கியூர். அது ஒரு நிவாரணம். அது குணப்படுத்துவதல்ல. குணப்படுத்துவதற்கு இன்னும் நெறைய காரியங்கள் செய்யணும். அரசு, எதிர்க்கட்சி எல்லாரும் சேர்ந்து இது வந்து நம்முடைய சமுதாய பிரச்சனைன்னு உணர்ந்து, அத குணப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்.
சிறப்புங்க. மகிழ்ச்சிங்க. இப்போ நெறைய பேரு சில பேத்துக்கு கேள்விகள் இருக்குன்னு நெனைக்கிறேன். அ நானே கேட்டுட்டு இருக்கிறத தாண்டி மற்றவர்களையும் அவர்களுக்குன்னு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்க சொல்லலாம்னு நெனைக்கிறேன். அம் நீங்க யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்டின்னா, அவங்க அ கையை உயர்த்துங்க. ரெய்ஸ் ஹேண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது Zoomல. ஐயா செந்தில் ஐயா சரோமா ஐயா செந்தில் ஐயா கேட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அ முதல் கேள்வி. அ ஐயா அன்மியூட் பண்ணிட்டு வர முடியுங்களாங்க? ஆ வரேன். இது சொல்லுங்க. செந்திலையாவுடைய கேள்வி என்னங்க? மியூட்ல இருக்கீங்க. செந்தில் ஐயா மியூட்ல இருக்கீங்க. சரிங்க. நம்ம மறுபடியும் வருவோங்க. அடுத்து சரோமா கேட்டிருந்தாங்க. சரோமா உங்களோட கேள்விங்க? வணக்கம் ஐயா. நீங்க யூடியூப்ல நிறைய பிரசன்டேஷன் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதெல்லாம் கேட்டு எனக்கு நிறைய பொது அறிவு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. வரலாறு பற்றியும் அரசியல் பற்றியும் நிறைய பண்றீங்க. ரொம்ப நன்றி. என்னோடது திருப்பி இந்த நாங்குநேரிக்கு தான். திருப்பி இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்க. இதுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பிஃபோர் கியூர். அந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது செய்யறதுக்கு உங்களுடைய கருத்து எப்படி? நீங்க நீங்க கன்சல்டண்டா இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு? வருவதற்கு முன்பு எப்படி காத்து கொள்ளலாம்? உங்களுடைய கருத்து வேண்டாங்க. இந்த கேஸ் துவங்கியிருக்காங்க. அதுல சிறார்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்கள சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும். பெரியவர்களை உடனடியா சம்பந்தப்பட்டவர்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவர்கள் குற்றமுள்ளவர்கள் என்று கண்டால் சார்ஜ் ஷீட் பண்ணி விரைவு நீதிமன்றத்தின் மூலம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். இப்படிப்பட்ட கடுமையான தண்டனைகள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு நடக்குங்கிற அச்சம் மக்கள்கிட்ட வரணும். கொலை பண்ணிட்டு அடுத்த நாளே ஜாமீன்ல வந்துகிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அது வரும்? நம்முடைய சீர்திருத்தம் நடக்கணும்னா நீதிமன்றங்களே நிறைய சீர்திருத்தம் நடக்கணும். அவங்க ஒன்னுடைய சொல்லுவாங்க, இங்க கேஸ் ரொம்ப பெருகி போச்சுவாங்க. கேஸ் பெருகி என்ன பிரயோஜனம்? கேஸ் பெருகிறது அளவுக்கு நம்ம பிரிவென்டிவ் ஆக்ஷன் எடுத்தோம்னா, இப்ப 1984 இவங்க மிசஸ் காந்தி இறந்த பொழுது நான் இந்த பேரக்பூர்னு ஒரு சப்டிவிஷன் என்னுடைய இதுல இருந்தது, ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்தது. அப்ப நான் அடிஷனல் கலெக்டர் இருந்தேன் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் அந்த இடத்துல. அப்ப நான் பேரக்பூருக்கு ஓடணும். ஏன்னா ஒரு தீ வச்சுட்டாங்க. யாரெல்லாம் சர்தார்ஜி பஸ் இருக்கும் அங்கெல்லாம் தீ வைக்கிறாங்க. போய் நின்ன உடனே அங்க சொல்றாங்க, ஆமா சார் இந்த ஜாதுன்னு ஒருத்தர் சார் அந்த ஆள் தான் வச்சுட்டாரு சார். இங்க தீ வச்சுட்டு அவர் 2வது இடத்துக்கு போயிட்டாரு சார். உடனே போலீஸை கூப்பிட்டு நான் ஓடுறேன். அந்த 2வது இடத்துல சொல்றேன், இப்பதான் சார் தீ வச்சுட்டு 3வது இடத்துக்கு போனார் சார். உடனே சப் இன்ஸ்பெக்டர் சொன்ன, இப்ப பக்கத்துல அங்கே இருக்கு 3வது இடம், போயிருவோங்க என்னாரு. நான் சொன்னேன் வேண்டாம், அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. தெரியும் சார். உடனே அவர் வீட்டுக்கு என்னை கூட்டு போங்க. கூட்டி போனோடனே இந்த பெண்கள் பிள்ளைகள்லாம் தனியா பத்திரமா அவருடைய குடும்பம் சேர்ந்தவங்களை வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு ரூமரை கிளப்புங்க. இப்ப பெண்கள் பிள்ளைகளை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவர் கூடுதல் ஆட்சியர் உத்தரவு போட்டாரு அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே இவங்க அது மாதிரி மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் ஊர் பூரா கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு, அதனால அவருடைய குடும்பத்தையே கைது பண்ணி போகணும்னு சொல்லி கூடுதல் ஆட்சியர் சொல்லிட்டாரு. ஒரு கான்ஸ்டபிள் என்கிட்ட ரொம்ப பெருமையா இருந்துச்சு, சார் அவர் பையன் ஓட பார்த்தா சார், பிடிச்சி வச்சிருக்கேன் சார். நான் ஓடணுங்கிறதானே என் குறிக்கோள். அங்க போய் அவங்க அப்பாட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். பேசாம அவனை ஓட விடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் திமிரிட்டு ஓடின மாதிரி ஓட விட்டாரு. அந்த ஆளு பஸ் எரிக்கிறது விட்டு மறந்து வச்சு அவருக்கு குடும்பமே கஷ்டப்பட்டுருவாங்கன்னு சொல்லி ஓடி வந்தார். ஓடி வந்து நான் சொன்னேன், இவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா குற்றவியல் சட்டப்படி நம்ம விளங்க மாட்டலாம். இந்த ஆளு ஒரு கொடூரமான குற்றவாளி, விளங்க மாட்டேங்க. இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரைட்டா போகாதீங்க, 3 தெரு சுத்தி சுத்தி போங்க. இந்த நாளை விலங்கூட கூட்டு போங்க. மக்களுக்கு தெரியணும், இப்படிப்பட்ட அராஜகம் செய்தால் அரசு என்ன செய்யும்னு சொல்லி மக்களுக்கு தெரியணும். கூட்டு போங்க. பக்கத்துல இருந்த கல்கத்தாவில் அவங்க ராணுவத்தை கூப்பிட்டாங்க. மிசஸ் காந்தி செத்த போது நடந்த கலவரத்தை தடுக்க முடியாம. என்னுடைய மாவட்டத்தில் ராணுவத்திலும் கூப்பிடல, எங்களுடைய காவல்துறையை வச்சே நாங்க சமாளிச்சோம். எதனாலனா உடனடியான கடுமையான நடவடிக்கை சமூக விரோதிகள் மேல். அது இங்க நடந்ததுன்னா, தொடர்ந்து நடந்ததுன்னா இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்கள் செய்வதற்கு அச்சம் பிறக்கும். நீட்ஸ் a combined effort of judiciary, executive and the legislature. 3 பேருமே செய்யும். மிக்க நன்றி ஐயா. அடுத்தது சுரேஷ் பரமசிவம். வணக்கம்ங்க. சுரேஷ் பரமசிவம், பென்சில்வேனியால இருந்து.
ஐயா உங்களுடைய யூடியூப் சேனல்ல பேசுறது நிறைய நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், டிபேட்ஸும் அருமையான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கேங்க. என்னுடைய கேள்வியும் இந்த நாங்குநேரி தான். ரியலி டிஸ்டர்பா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழர்கள், பர்டிகுலரா இங்க வெளிநாடுகள்ல வாழ்றவங்க எல்லாருமே டிஸ்டர்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம இந்த அரசியலை தாண்டி இப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது என்னன்னா, இந்த அரசியல் கட்சி தலைவர்களோ வந்து ஒரு இது கண்டன அறிக்கையை விட்டு இது கடந்து சென்றுகிட்டே இருக்காங்க. சொசைட்டியா வந்து அந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூஎஸ்ல வந்து ஸ்கூல் போர்ட்ல வந்து இன்வால்வ்ஸ் பேரண்ட்ஸ் வந்து பல சமுதாயங்களை வச்சு அந்த ஸ்கூல் போர்ட்ல வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் வந்து கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்றதுக்கு நிறைய பண்றாங்க. அந்த மாதிரி செயல்பாட்டினை தமிழ்நாடு அரசு ஏன் வந்து இப்ப அங்க நடந்த நிகழ்வுகளே நீங்க பாத்தீங்கன்னா, மறவர் சமுதாயம் ஒரு பையன்தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதுல எல்லாருமே வந்து மேக்சிமம் எல்லாரும் நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சூப்பர்மேஸ்டிக்கா இருக்கவங்க தான் அந்த மாதிரி செயல்பாடு பண்ணுவாங்க. இத வந்து ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க? மேற்கொண்டு என்னன்னா, எதிர்கட்சிகளோ மத்த கட்சிகளோ இதுவரை இத பத்தி ஒரு கண்டனம் பண்றதோ அல்லது ஒரு நல்லிணக்கம் கான பேச்சோ எதுவுமே செய்யற மாதிரி தெரியலையே. அது ரொம்ப வருத்தக்குரிய விஷயமா இருக்கு. அதை பத்தி உங்க பார்வை? You are very correct. We have politicians, we don't have statesmen. நமக்கு இன்னைக்கு தேவை ஸ்டேட்ஸ்மேன், எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நமக்கு தேவை. இப்ப நீட்டை பத்தி நேற்று வந்து ஒரு விவாதத்தில் ஒருத்தர் சொல்றாரு, இவங்க தானே தேர்தலில் வாக்குறுதி, அதிமுக சொல்றாரு, இவங்க தானே தேர்தலில் வாக்குறுதி விட்டுட்டாங்க, ஏதோ கையில மந்திரம் வச்சிருக்கேன்னு செய்ய வேண்டியதானுங்கிறாரு. ஆனா அதிமுக ஆட்சியில் இருந்தபோது 7.5% இவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த இதுல சட்டமன்றத்தில் அதை ஆதரிச்சு இவங்க வந்து குரல் கொடுத்தாங்க திமுக. ஏன்னா நீட் வந்து ஒரு அரசியல் பிரச்சனை ஆகக்கூடாது, அது வந்து ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனை, மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற பிரச்சனையை வந்து இருக்கும். அதே மாதிரி சில விஷயங்கள்ல அரசியல் பண்ணக்கூடாது. இப்ப இதுல வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சேர்ந்து ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நாங்க வந்து இந்த மாதிரி வந்து ஜாதி வேற்றுமைகளை பெரிதுபடுத்துவதும் ஜாதி வேற்றுமைகளை பற்றி எண்ணுவதையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட்டிவா பேசுனாங்கன்னா நல்லா இருக்கும். அதை தவிர நீங்க சொன்ன அந்த கருத்து வந்து ரொம்ப முக்கியமான கருத்து. லெட் மீ ஹோப் ஜஸ்டிஸ் சந்துரு வில் பி லுக்கிங் இன்டு இட். பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் பண்றது அப்படிங்கிறது. நன்றிக்கியா, நன்றி. நன்றிங்க. அடுத்தது ஒரு 2ஆம் தலைமுறை அமெரிக்காவில் இளம் தலைமுறை தம்பி இளங்கதிர் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. இளங்கதிர் கேளுப்பா. வணக்கம் சார், என் பேர் இளங்கதிர். So what are some qualities that a leader has, and how can you develop those qualities, and what makes a great leader? Please repeat your question, Ilangadir. I didn't get it correctly. Okay. Repeat it. So what makes a person a great leader, and how can you develop those leadership qualities? நல்ல கேள்வி. ஒரு தலைவன்கிறவன் ஒரு காலத்துல கோல்ரிட்ஜ் வேர்ட்ஸ்வர்த்னு 2 பெரிய கவிஞர் இருந்தாங்க. அந்த இளங்கதிர், நான் உன்னுடைய விசிறி, உனக்கு அது முதல்ல தெரியணும். ஐ ஹவ் தேங்க்ஸ் டு யுவர் ஃபாதர், ஐ ஹவ் கான் த்ரூ சம் ஆஃப் யுவர் ரைட்டிங்ஸ். நன்றி. இவங்க கோல்ரிட்ஜும் இவங்களும் வேர்ட்ஸ்வர்த்தும் வாட் இஸ் பொயட்ரி அப்படிங்கிறத பத்தியும், ஹூ இஸ் பொயட், எது கவிதை, யார் கவிஞர், 2 பத்தியும் எழுதினாங்க. எ ட்ரீடைஸ் ஆன் பொயட்ரின்னு சொல்லி அது ஒரு பெரிய தீசிஸ். அதுல பொயட்ரி பத்தி என்ன சொன்னாங்க? தி ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் எமோஷன்ஸ் ரீகலெக்டட் இன் ட்ராங்குலிட்டி. இது பார்க்கறதுக்கு கான்ட்ரடிக்டா இருக்கும். ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ பவர்ஃபுல் எமோஷன்ஸ் எப்படி, ஹவு கேன் யூ ரீகலெக்ட் இன் ட்ராங்குலிட்டி அப்படின்னு சொல்லி தோணும். First, what is required is a spontaneous overflow of powerful emotions. And to rationalize them, you should recollect in tranquility, to put it in the poetic form. இப்படின்னு கவிதை பத்தி சொன்னாங்க. நம்ம இதுல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஒரு கவிதை சொன்னார், உள்ளத்துள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதை விட முக்கியமானது யார் கவிஞர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து சொன்னாரு, a poet is an uncommon common man. எதனால? காமன் மேன்ல இருந்துதான் காமன் மேனுடைய பிரச்சனைகளை சரியாக புரிந்து கொண்ட ஒருவர் கவிதை வடிக்க முடியும்.
ஆனால் எல்லோரையும் போல இருந்தால் அவருக்கு கவிதை தெரியாது. He should be an uncommon common man. இது ஆங்கில புலமை அவ்வளவாக இல்லாத கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிதையில ஒரு சினிமா பாட்டுல வந்து பாடினாரு. மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு ஒரு மரணம் இல்லைன்னா சொன்னவரு. ஆஹ் இன்னொரு இதுல அந்த அந்த ஃபர்ஸ்ட் சென்ஸை மறந்துட்டு கடைசியில் சொல்வாரு, பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் அப்படின்னு சொன்னார். பாமர ஜாதியில் தனி மனிதன்கிறது என்னது? ஐம் அ மேன், ஐம் அன் அன்காமன் காமன் மேன். எவ்வளவு அழகா கிரேட் மென் திங்க் அலைக்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. அழகா சொன்னார். லீடரும் அப்படித்தான் இருக்கணும். He should be an uncommon common man. He should be from the common people. எலிட்டிஸ்ட் லீடரா வர முடியும். இவர் ஜவஹர்லால் நேரு இருந்தார். அவரை பற்றி அவர் இறந்தபோது ரொம்ப அழகா வந்து இவர் வந்து சொன்னார். he was an aristocrat, ஜவஹர்லால் நேரு. ஆனா அவரை பற்றி திரு அண்ணாதுரை அவர்கள் என்ன சொன்னாரு? குடியரசை காத்த கோமான், பிகாஸ் he believed in democracy. ஆனால் பொதுவாக இந்த நாட்டில் பரவலாக பொதுமக்களிடமிருந்து அவர்களுடைய குறை நிறைகளை நன்றாக படித்தறிந்த புத்திசாலியான நுண்மான் நுழைவிலும்புங்க ஒரு தனி மனிதன் தான் தலைவனாக வர முடியும். இது ரொம்ப முக்கியம். பாமர ஜாதியில் தனி மனிதன், an uncommon common man. That's all. நன்றிங்க. நன்றி இளங்கதிர். அடுத்தது கனகராஜ் அவர்கள். வாங்க கனகராஜ். கனகராஜ் சார் வணக்கம். வணக்கம்ங்க. மறுபடியும் நான் இலக்கியத்தை பத்தின ஒரு கேள்விதான். இது ஒண்ணு இல்லை, இது ஒரு நம்ம பேசுறதுல நீங்க மேற்குவங்கத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, தமிழ் சங்கத்திலே இருந்திருக்கிறீங்க. இப்போ பாரதியார் வந்துட்டு தாகூர்ட்ட வந்து கீதாஞ்சலி பத்தியும் தன்னோட கவிதைகளை பத்தியும் சொல்லும் போது எந்த விதத்திலையும் உன்னோட கவிதை எனக்கு என்னோட கவிதைக்கு விட்டதில்லை, நான் வந்து நம்ம 2 பேரும் சமர் பண்ணாக்க என்னதான் ஜெயிக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல எப்படி பேசுறாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. வெஸ்ட் பெங்கால்ல பாரதியை பத்தி அதிகமா தெரியாது. பாரதி தமிழ்ச்சங்கம் வச்சிருக்கோம், பாரதியார் பேர் வச்சிருக்கோம். எப்படிங்க? இல்ல நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், பாரதி வந்து அந்த மாதிரி சவால் விட்டார் அப்படின்ற மாதிரி. இல்ல, அவர் சவால் அது மாதிரி விடல. அதாவது நீங்க நோபல் பரிசை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த நோபல் பரிசு வந்து அந்தந்த நேரத்துல வந்து இப்ப மிதவாதிகளா இருந்தவங்கள ரவீந்திரநாத் டாகூர் ஒருத்தர். ஆனா பாரதி வந்து தீவிரவாதி, திலகருடைய சிஷ்யன். இந்த தீவிரவாதிகளை வந்து ஆங்கில அரசு ஆதரிக்கல, மிதவாதிகளை ஆதரிச்சாங்க. ஏன்னா மிதவாதி இருக்க வரைக்கும் அவங்களை கொஞ்சம் தாஜா பண்ணிட்டே நம்ம தொடர்ந்து ஆண்டு வரலாம்னு சொல்லி அவங்களுடைய கற்பனையா இருந்தது, ஆங்கிலேயருடைய கற்பனையா இருந்தது. அப்போ இந்த மிதவாதியில ஒருத்தருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கறது வந்து ஆங்கிலேயர்களும் ஆதரிச்சாங்க. ஏன்னா அது மூலம் ஆங்கிலேயர்கள் உலகத்துக்கு சொல்ல வந்தது என்னன்னா, நாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர் ஒருத்தருக்கே நோபல் பரிசு வர்ற அளவுக்கு தானே நாங்க இங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்க ஆட்சி அவ்வளவு சிறப்பா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டணும். பாரதியார் வந்து இவற்றை டாகூர்ட்ட சேலஞ்ச் விடல. பாரதியார் என்ன சொன்னாருன்னா ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாரு. டாகூர் வந்து சென்னைக்கு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய கவிதையும் படிப்போம், அவனுடைய கவிதையும் முதல்ல பாரதி வந்து நோபல் பரிசு இவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு உடனே பாரதியுடைய தன்னம்பிக்கை பாருங்க. அவர் சொன்ன முதல் வார்த்தை, நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு இந்திய கவிக்கா நோபல் பரிசு அப்படின்னு தான் முதல்ல கேட்டார். அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை உள்ளவர். அதனால அவர் சொன்னாரு, நம்ம வந்து இதுல மெரினா பீச்ல வந்து கூட்டம் நடத்தட்டும், நானும் பேசுறேன், என் கவிதையும் சொல்றேன், இவர் கவிதையும் சொல்லட்டுமே அப்படின்னு சொன்னாரு. ஆனா நண்பர்கள் வந்து வற்புறுத்துறதுனால அந்த ஐடியா வந்து அவர் கைவிட்டார். பாரதி வந்து இப்ப இதை வந்து நீங்க படிக்கிறீங்க, நம்ம தேசிய கீதம் ஜனகணமன அதிநாயக ஜெயகே, பாரத பாக்ய விதாதா, பஞ்சாப மராட்டா, திராவிட உத்கல வங்கா, விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா, உத்சல ஜலதிச ரங்கா அப்படின்னு இவ்வளவு சேர்த்து வச்சு அவர் சொன்னார். அதை எல்லாரும் படிச்சிருக்காங்க, அதை எல்லாரும் பாடுறாங்க. தாயின் மணிக்கொடி பாரின்னு சொல்லி பாரதி ஒன்று எழுதினார். அதுல யாரெல்லாம் அந்த தாயின் மணிக்கொடிய பாதுகாக்கிறதுக்கு வர்றாங்கன்னு எழுதும்போது அவருடைய விசாலமான பார்வையை பாருங்க. செந்தமிழ்நாட்டு பொருணர், கொடுந்தீக்கண் மறவர், சேரண்டன் வீரர், சிந்தை துணிந்த தெலுங்கர், தாயின் சேவடிக்கே பணி செய்திடு துளுவர், கன்னட ரொட்டியரோடு போரில் காலனு மஞ்ச கலக்கும் மராட்டர், பொன்னகர் தேவர்கள் ஒப்பு நிற்கும் பொற்புடையார் இந்துஸ்தானத்து மல்லர், ஊதலமுற்றிடு வரையும் அறப்போர் வீரல் யாவும் மரப்புர் வரையும் மாதர்கள் கற்புள்ள வரையும் பாரில் மறைவரும் கீர்த்திகோள் ரஜபுத்திர வீரர்,
பஞ்சநதத்து பிறந்தாரோடு முன்னை பார்த்தன் முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார் துஞ்சும் பொழுதினும் தாயின் பத தொண்டு நினைந்திடும் வங்கத்தினோர். இந்தியாவே கொண்டு வந்தார். அதனால எந்த விதத்துல அவர் குறைச்சிருந்தார், எந்த விதத்துலயும் குறைஞ்சில்ல. தீவிரவாதியா இருந்தாரு, அது அவங்களுக்கு பிடிக்கல பிரிட்டிஷுக்கு, இவருக்கு சப்போர்ட்ல. நன்றி. நன்றிங்க. சோம இளங்கோவன் ஐயா, அதாவது ரொம்ப கை தூக்கியிருக்காங்க. எங்க அண்ணன் சோம வேலாயுதம் இருக்காரு, அவர் பேசிட்டோம். ஆமா. சரிங்க, நன்றிங்க. ஐயா சோம வேலாயுதம் ஐயா. ஐயா வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையான பேச்சுக்கள். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, கேள்வி கூட இல்லை, நம்முடைய விழிப்புணர்வு பண்ணணும். நீட் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கூறுபாடு தான். நம்முடைய உரிமைகள், மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, பலவிதமாக பறிக்கப்படுது. அதை வந்து நாம் எப்படி மக்களுக்கு உணர்த்தி, அதுவும் நம்முடைய தமிழ்நாடு மட்டும் இல்லை, வட மாநிலங்களுக்கும் இது சென்று அவர்கள் மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது. எல்லாமே ஒன்றும் இல்லை, ஜிஎஸ்டி ஒரு சின்ன உதாரணம். அதுபோல் பலவிதமான உரிமைகள் பறிக்கப்படுது. கல்வி, இன்னும் பலவிதமானதெல்லாம் பறிக்கப்படுது. அதை மக்களுடைய விழிப்புணர்ச்சி வட மாநிலங்களுக்கு எப்படி கொண்டு வருது, அதை எப்படி போர் முறையாக எடுத்து செல்வது, அது உங்களுடைய சிரமமான வேலை தான், சிரமமான வேலை. ஏன்னா நீங்க இந்தியாவை பார்த்தீங்கன்னா, எங்க முதல்ல வந்து ரிஃபார்ம்ஸ் வந்ததுன்னா கோஸ்டல் ஏரியால தான் வந்தது. கோஸ்டல் ஏரியாவில் ஏன் வந்ததுன்னா, கோஸ்டல் ஏரியாவுக்கு தான் வெளிநாட்டுல இருந்து ஆட்கள் வந்தாங்க. 1000 பூக்கள் மலரட்டும், 1000 சிந்தனை ஒதுக்கட்டும்னு மாவோ சொன்ன மாதிரி, பல்வேறுபட்ட சிந்தனைகள் வர்றதுக்கான ஒரு களமா வந்து இந்த கோஸ்டல் ஏரியாஸ் தான் இருந்தது. அதனால நீங்க ஒரிசா கோஸ்ட் பாருங்க, பெங்கால் கோஸ்ட் பாருங்க, இந்த பக்கம் வந்து ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இந்த கோஸ்ட்லாம் பாருங்க. இங்க வந்து இன்னொன்னு என்னன்னா, தமிழர்கள் முதல்ல, திராவிடர்கள் தமிழர்கள் முதல்ல வாணிகத்துல வந்து உயர்ந்தவங்களா இருந்ததுனால இந்த வணிகர்கள் இங்க வர்றது அதிகமா இருந்தது. அதனால வந்து பல்வேறுபட்ட கருத்துக்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு, ஒரு சேரமான் ஒருத்தரை சேரமான் பெருமாள் நாயனாரே இதை இஸ்லாம் மதத்தை தழுவினார் அந்த காலத்திலே. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. இப்ப லேண்ட் லாக்டு ஏரியான்னு சொல்றோம்ல, இந்த பீகார், இந்த யூபி, மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி ஏரியால வந்து அப்படிப்பட்ட வெளிநாட்டவரின் பழக்கம் ஏதும் இல்லாத காரணத்தினால், மன்னர் ஆட்சி பெரும்பாலும் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால், அவங்க வச்சதுதான் சட்டம்னு இருந்ததுனால அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையோட தான் மக்கள் வந்து இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து மாத்துறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. மாற்ற முடியாதுன்னு இல்லை, மாத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கு. இதுக்கு ஒரு வழி என்னன்னா, 2 வருஷமா 3 வருஷமா கரடியா கத்திட்டு இருக்கேன். இந்த சயின்ஸுக்குன்னு ஒரு பாடம் இருக்க மாதிரி, அதுக்குன்னு சொல்லி பரீட்சை வைக்கிற மாதிரி, மேத்ஸுக்குன்னு பரீட்சை வைக்கிற மாதிரி, மாணவர்களுக்கு 6வது வகுப்புல இருந்து 10வது வகுப்பு வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்குன்னு ஒரு பாடம் இருக்கணும். ஏன்னா அரசியல் சட்டத்துக்குன்னு பாடம் இருந்து அதை நம்ம சொல்லி முதல்ல என்ன சொல்றாங்க நம்ம பிரியாம்பிள்ல, we the people of India dedicate to ourselves this constitution. இந்திய மக்களாகிய நாங்கள் எங்களுக்காக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம், வேற யாரும் வரல, நம்ம தான் எஜமானர். இது இந்த சின்ன பிள்ளைங்க போய் அவங்க அப்பன்ட்டு வந்து செவுட்ல அறிஞ்சு சொல்லணும், 3000 ரூபாய்க்கும் 3 கட்டிங்க்கும் 3 கோழி சாப்ஸுக்கும் போய் ஓட்டு போட்டு வர்றியே, அறிவு இருக்கு அவனுக்கு, உண்மையில நீ தானே எஜமானே, உன் வேலைக்காரன் போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லணும். சொல்றதுக்கு வழி எப்போ வரும்? சின்ன பசங்க சொன்னா பெரியவங்க வந்து வெக்கப்பட்டு போய் கேட்பாங்க. இது இந்த அரசியல் சட்டத்தை வந்து வச்சிட்டோம்னா, பாடமா வச்சிட்டோம்னா, அங்கேயும் இந்த சிந்தனைகள் வரும். நம்முடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது, நாம் யார் அப்படிங்கிற தன்னுணர்வு வந்து மக்களுக்கு வரும். இது வந்து இப்போ ஒரு வெகுஜன இயக்கமா வந்து நடத்த வேண்டிய தேவை இருக்கு. இன்னொன்னு, இந்த பெரிய பெரிய மீட்டிங் நடத்துறது, இந்த எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்டிங் பிரஸ்லையும் நம்ம பேர் வர்றது, இதையே பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு அரசியல் தலைவர்கள், அவங்களுக்கு வந்து என்னைக்குமே they cannot reach the people. இன்னைக்கு கர்நாடகால வந்து காங்கிரஸ் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது காரணம், அங்க இருந்த சீதாராமையா, சிவகுமார், இவங்க ரெண்டு பேரும் they were people's leaders. They knew the grassroots. இப்ப இவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வல்லமை ஒன்று இருக்கு. தன் சுயநலத்தை பாராமல் தன் குழுமத்திற்கு நன்மை செய்கிற ஒரு கட்சி என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற ஒரு பெரிய இளைஞர் கூட்டம், ஆர்எஸ்எஸ்ல இருந்து அவங்களுக்கு வாலண்டியர் ஃபோர்ஸ் வர்றாங்க. இப்ப அது மாதிரிப்பட்ட ஒரு கூட்டத்தை இவங்க தயார் பண்ணால் ஒழிய, unless they reach out to the public, இவங்களுக்கு வந்து சாதாரண சமயங்களில் நடக்கிற எலெக்ஷன்ல ரொம்ப பெரிய வெற்றி கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம் தான். அதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரம். நீங்க வந்து சொல்றீங்களே நீட் இதெல்லாம் சொல்றீங்களே, என்னுடைய நண்பர் இன்னொருத்தர் சொன்னார், 400 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப் இருந்த மாதிரி தானே இன்னைக்கு இந்தியா இருக்கு, அங்க வந்து குருசைடு வார் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது, நம்ம ரொம்ப அவசரப்படுறோம், 70 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா போய் எல்லாம் சரிப்பட்டு வரும். நிஜம்தான், நாளைக்கே வந்து இங்க வந்து வர்ணாசிர தர்மம் தான் மேல்னு சொல்லி வந்தாலுமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, கொஞ்ச நாள் அதுக்கு வந்து போயிடும், இன்னொன்னு வரும்.
எவல்யூஷன் will always take place. ஆனா இந்த எவல்யூஷன் வந்து it will bring a lot of changes gradually. Democracy is about evolution. It's not about revolution. இதுதான் உண்மை. ஐயா மிக்க நன்றி. அருமையா சொன்னீர்கள். 2024 மிக மிக முக்கியமான காலகட்டம். இந்த ஆர்எஸ்எஸ் வந்து இந்துங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. அதை வட மாநிலங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவர்கள் சொல்ற இந்துங்கிறது வந்து இட் இஸ் அ பியூர் ஆர்எஸ்எஸ் பிராமணிசம் ஆர் ஆல் இண்டூஸ் ஈக்குவல். இந்த கேள்வியை வட மாநிலத்துல எப்படி புரிய வைக்க முடியும்? இல்ல அதுக்கு தான் ராகுல் காந்தி கோயிலுக்கெல்லாம் போறாரு. நாங்கள் ஹிந்துவிசத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, ஹிந்துத்துவத்துக்குத்தான் எதிரானவர்கள் அப்படின்னு காட்டணும்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்கெல்லாம் போறாரு. மக்களை வந்து நாங்கள் இந்து மதத்திற்கு எதிர்ப்பாளர்கள்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்து மதத்தில் உள்ள நல்ல பிரின்சிபல் வந்து எல்லாருமே சமமா இருக்கணும்னு எங்கெங்கெல்லாம் சொல்றாங்கன்றதை பத்தி பேசணும்னு சொல்லி அவங்க திட்டம் போடுறாங்க. பார்க்கணும். ஏன்னா ராமர் கோயில் வரப்போகுது. இந்த டிசம்பருக்குள்ள ராமர் கோயில் வரப்போகுது. அது என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஆனா பொதுவா வந்து இன்னைக்கு உள்ள நிலைமையில வந்து பிஜேபிக்கு வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. முறையான தேர்தல் நடந்தால் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா இதுல வந்து இவங்களுக்கு வந்து யூபி ஒரு ஸ்டேட்ல வந்து இவங்களுக்கு ஏறக்குறைய 50 சீட்டு கிடைக்கலாம் இன்னைக்கு உள்ள நிலைமைப்படி கூட. மற்றபடி ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இதுல எல்லாம் இவங்களுக்கு பாதி பாதி கிடைக்கும். சத்தீஸ்கர் இந்த மாதிரி இதெல்லாம் தேவ் பீன் வைப்ட் அவுட் இந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அங்க இதுல வந்து மகாராஷ்டிரால வந்து இவங்களுக்கு கிடைக்காது, இவங்க எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து இவங்க கூட வந்து ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்கன்னா குஜராத்தில் வந்து அவங்க 9 விழுக்காடும் என்னமோ அவங்க ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அந்த 9 விழுக்காடும் மடைமாற்றப்பட்டு காங்கிரஸுக்கு விழுந்திருந்ததுன்னா அந்த சட்டமன்ற தேர்தலே வந்து அவங்க தோத்துருப்பாங்க பிஜேபி. அதனால இன்னைக்கு பார்க்க வேண்டியது, முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த எதிர்கட்சிகள் முதல்ல வந்து குறைந்தபட்ச திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த தங்களுடைய செயல் திட்டத்துக்கு பேர் வைக்கல, அது ரொம்ப பெரிய வெற்றி தான். இந்தியான்னு பேர் வச்சது வந்து ரொம்ப பெரிய வெற்றி தான். அதுல ஒத்துக்கிட்டாங்க. காமன் கேண்டிடேட் போடுறதுன்னு ஒரு 300 தொகுதிக்கு போட்டாங்கன்னா பிஜேபிக்கு வந்து சிரமம். மிக்க நன்றி. லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நன்றிங்க. ஐயா இன்னொரு ஓரிரு கேள்விகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாலாயா உங்களுக்கு நேரம் இருக்குமுங்களா? கேட்கலாம், பிரச்சனை இல்லை. டாக்டர் ஆறுமுகமையா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? சார் வணக்கம் சார். சார் நான் ஆறுமுகம் பேராசிரியர் இருக்கிறேன், மதுரையில் இருக்கிறேன். என்னோட நண்பர் விஜயராஜ் தான் அந்த கணக்கு அனுப்பினாரு. உங்களுடைய கேள்வி பதிலாக பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் உங்களை யூடியூப்லேயும் நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டதில்ல. இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சு. எனக்கு சாதாரணமான கேள்வி, நீங்கள் இப்போ பணி ஓய்வு பெற்ற பின்னாடி சிவகாசி சொந்த ஊர்னு சொன்னீங்க. சிவகாசி சொந்த ஊரா, உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் சொந்த ஊரா? எனக்கு அது இப்போ அட் ப்ரெசன்ட் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணிருக்கீங்க? எங்களுக்கு பூர்வீக ராமநாதபுரங்க. எங்க தாத்தா காலத்துல அவங்க சிவகாசியில போய் செட்டில் ஆனாங்க. அதனால நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிவகாசி தான். இப்போ நான் பெங்களூர்ல இருக்கிறேன். பெங்களூர். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிங்க. அடுத்தது துரைக்கண்ணனா, மியூட்ல இருக்கீங்கண்ணா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி பிரபு. ஐயா வணக்கம் ஐயா. உங்களுடைய அனைவருக்கும் இப்படி உங்களுடைய காணொலியில தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கேன். இங்க பேரையில வந்து சந்தித்ததில் 2-3 முறை சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப என்னட்ட வந்து 2 கேள்விகள் இருக்கு. முதலாவது கேள்வி வந்து இன்று வந்து இப்ப நாங்குநேரி, இதன் முன்பு பாத்தீங்கன்னா வேங்கவயல், இந்த மாதிரி நடக்கிற சாதிய பிரச்சனையும் ஒரு கொடுமையான பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில வேங்கவயல்ல இவ்வளவு தாமதமாகிறதுக்கு என்ன காரணம்? பலதரப்பட்ட செய்திகள் அடிப்படுது. அவங்க வந்து புலன் விசாரணை கூட முடிஞ்ச அறிக்கையெல்லாம் கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா அதுலயும் கூட அந்த அளவுக்கு ஒரு நிறைய செயல்பாடுகள் அது ஒரு அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பாக தான் இருக்கு அந்த அறிக்கையை பொறுத்த வரையில். அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அடுத்தது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம மொழிவாரி மாநிலங்கள் பிரித்த பிறகு கேரளா வந்து எல்லையை வந்து தமிழ்நாடு, கர்நாடகம் போன்ற மாநிலங்கள் பகிர்ந்து கொள்ளுது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 830 நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு தான் வந்து எல்லை வந்து சரியா வரையறை பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 600 கிலோமீட்டருக்கு வந்து மேல வந்து வரையறை பண்ணாம இருக்கு. இப்ப கேரள அரசு எண்டே பூமி எனது நிலம்னு ஒரு திட்டத்தை ஒரு டிஜிட்டல் சர்வே முறையை தொடங்கி அதுல வந்து தமிழ்நாடு அரசனுடைய ஒப்புதல் இல்லாம அவர்கள் வந்து அந்த பகுதியில பண்றதுனால தமிழ்நாடு அரசு அந்த எல்லை வரையறுக்கப்படாத பகுதிகளில் நிறைய நிலத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும். தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து அதுக்கு பொதுவான ஒரு
பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவுது. நீங்க இந்திய ஆட்சி பணியில் இருந்ததனாலும் ஒரு தமிழ் ஆர்வலராக இருப்பதனாலும் இதை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் அடிப்படையில் இந்த கேள்வியும் உண்மை இதனுடைய சூழலையும் நீங்க விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி. வேங்கை வயல் பொறுத்த மட்டும் சரி, நாங்குநேரியை பொறுத்த எங்கனாலும் எது உண்மையோ அதை சொல்வதற்கு அரசு அச்சப்படக்கூடாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்க இன்ஃபார்மலா வந்து சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் கூட வந்து கலந்து கூட ஆலோசிக்கலாம். அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை கூட இன்ஃபார்மலா நமக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி காமிக்கல. சரியான இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கணும். அந்த சரியான ரிப்போர்ட்டை காமிச்சதுக்கப்புறம் தைரியமா சொல்லக்கூடியது வேணும். பல சமயங்கள்ல வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் இல்லாம வளவள கொலகாலம்னு சொல்லி அரசியல் இருக்கு. இதுல அப்படி இருக்கக்கூடாது. ஏன் நீங்க ஸ்ரீநிதியை ஏன் மறந்துட்டீங்க? அந்த பொண்ணுடைய மரணம் என்னாச்சு? கள்ளக்குறிச்சி. அதனால இதுல எல்லாம் வந்து அரசு வந்து தயவுதாட்சியம் இல்லாம செயல்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால வந்து ஓட்டு போயிரு விபி சிங் வந்து அது மாதிரி ஓட்டு போயிருந்து கவலைப்பட்டாரா? இன்னைக்கு வரைக்கும் இறுதி வரைக்கும் மக்களிடையே உள்ள ஒரு மாமனிதராக விபி சிங் கருதப்படுவார். அது காரணம் வாஸ் ஹி அகெயின்ஸ்ட் அப்பர் காஸ்ட். ஹி வாஸ் நாட். ஹி வாஸ் ப்ரோ எவ்ரிபடி. எல்லாருக்குமானது இந்த நாடுன்னு சொல்லி அவர் நினைச்சாரு. ஹார்வர்ட்ல அவர் பேசின அந்த இது நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்கேன். என்ன இதுல இல்ல, வெப்சைட்ல இல்ல. என்னுடைய இன்னொரு நண்பர் வந்து சொன்னார், அந்நியாரம் படிச்சாராம். அவர் பிரதம மந்திரி பதவியை இழந்ததுக்கு அப்புறம் அவர் ஹார்வர்ட்ல வந்து அவர் கூப்பிட்டிருந்தாங்க, பேசுறதுக்கு போயிருந்தாரு. அந்நேரம் அவர் வந்து சொன்னாரா, ஒரு நடுவர் என்ற முறையில் மைதானத்தில் விளையாடும் தகுதி பெற்றவர்கள் பல நூற்றாண்டுகளாக பார்வையாளர்களாகவே இருக்கின்றதை பார்த்து அவர்களை மைதானத்தில் விளையாடுவர்களாக கொண்டு வந்த ஒரு கர்வம் எனக்கு உண்டு. அப்படி கொண்டு வந்த பொழுது நடுவர் என்ற முறையில் என் கால்கள் முறிக்கப்பட்டன. அது ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை. கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை கொடுப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி பெற்றேன் என்ற ஒன்றே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாராம். இதை விட ஒரு பிரதம மந்திரி எப்படி இருக்க முடியுங்கிறதுக்கு உதாரணம் சொல்ல முடியாது. அது மாதிரிதான் மாநிலங்களுடைய முதல்வர்களும் வந்து இருக்கணும். இது ஒண்ணு. இந்த வேங்க வயல் இதை பொறுத்த மட்டும். ரெண்டாவது வினா என்ன கேட்டீங்க? அந்த எல்லை கேரள எல்லை இந்த எல்லையில வந்து இப்ப இவங்களும் ஒரு டிஜிட்டல் சர்வே நடத்தணும் இம்மீடியட்டா. இந்த எல்லையில வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா ரொம்ப இழந்துருவோம். இப்ப இதுல வந்து நமக்கு முல்லை பெரியார் சமயத்துல வந்து அந்த 2 தாலுகாக்கள் வந்து தமிழர்கள் அதிகமா வாழ்ந்த தாலுகாக்கள் வந்து கேரளத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்ன போது பெரியார் வந்து திராவிடம்ங்கிறதுல நம்பிக்கை உள்ளவர் வந்தது. நம்ம சகோதரர்கள் சண்டை போட்டு கொடுக்கூடாது, சீக்கிரமா அதை கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாரு. காமராஜ் அதை கொடுத்தாரு. ஏன்னா காமராஜுக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் இருந்தது. நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கேன், காமராஜ் தேசியத்தை நம்பி ஏமாந்தார், பெரியார் திராவிடத்தை நம்பி ஏமாந்தார். அந்த விஷயத்துல 2 பேருமே ஏமாந்தாங்கிறதா உண்மை. கேட்கறது கசப்பா இருக்கும், அதுதான் உண்மை. கூர்கு மாவட்டம் திரும்ப ஒவ்வொரு பஞ்சாயத்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. நாங்க கர்நாடகத்து கூட இருக்க மாட்டோம், நாங்க மெட்ராஸ் ஸ்டேட் கூட தான் இருப்போம் அப்படின்னு பாஸ் பண்ண ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. 2 வருஷமா முடிவு எடுக்காம இருந்தது. ஆனா அந்நியாரம் காமராஜர் எல்லாரும் சொன்னாங்க, அதை பிடிங்க இவ்வளவு நிலப்பரப்பு நடுவுல வந்து கர்நாடகம், இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கம் தமிழ்நாடு இருக்க முடியுமான்னு கேட்டா, ஏன் இல்லை? பிரெஞ்சு டெரிட்டரி அது மாதிரி இல்லையா? இதுல வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து இருந்திருக்கு. பங்களாதேஷும் இது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து இருந்தது இல்லையா? அன்னைக்கு கூர்கு வந்து நம்ம கிட்ட வந்து அவங்களுடைய வேண்டுகோளை ஏற்றிருந்தோம். ஏன்னா ஜனநாயக முறைப்படி அவங்க கேட்டாங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்தும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சொல்லிச்சு. எடுத்திருந்தா இன்னைக்கு கர்நாடகத்துல சில அரசியல்வாதிகள் வந்து, நான் கர்நாடகத்துல 12 வருஷமா இருக்கேன். இந்த மக்கள் ரொம்ப சாதுவானவங்க. ஆனா இவர் வந்து இந்த ராஜ்குமார் வந்து குடியை கெடுத்தாரு. இந்த ரஜினிகாந்த் வந்து 30 வருஷமா அவர் படம் ஓடணுங்கிறதுக்காக அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு போக்காட்டினாரு. அது மாதிரி அவர் வந்து காவேரி நமதேன்னு பாட்டு பாடினாரு. இல்லைன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்திருக்காது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க கர்நாடகத்துல அரசியல்வாதி, நம்ம ஊர்ல உருவாகிற நதி அது நமக்கு தானே சொந்தம். சாதாரண மனுஷனுக்கு அது சரின்னு தான் தோணுது. ஆனா இன்டர்நேஷனல் ரிவர் ட்ரிபியூனல் வந்து என்ன சொல்லுது? கடைமடையில் உள்ளவர்கள் முதலில் விவசாயம் பண்ணி இருந்தால் அந்த கடைமடையில் உள்ளவர்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு சொல்லுது. இது தெரியாது ஜனங்களுக்கு. ஆனா கூர்ந்து நம்மகிட்ட இருந்திருந்தா நம்ம என்ன சொல்லி இருந்திருப்போம்? காவேரி எங்க காவேரி தானே, அப்படி நாங்க நினைக்க மாட்டோம், இது நம்ம காவேரி, உங்க பக்கமும் ஓடுது எங்க பக்கமும் ஓடுது, பகிர்ந்துக்குவோம், பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். இன்னைக்கு மறுபடியும் அது மாதிரி ஏமாந்துடக்கூடாது. உங்களுடைய கேள்வி முக்கியமான கேள்வி. இவங்களும் ஒரு டிஜிட்டல் சர்வே ஆரம்பிக்கலன்னா அதுக்கப்புறம் வந்து யாரும் காணாம போனதுக்கு அப்புறம் கைதை கட்டிட்டு உட்காந்துக்கிட்ட நிலைமையா வந்துடும். இருக்கக்கூடாது அப்படி. நன்றி ஐயா. இதற்கான ஒரு விழிப்புணர்வை நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி. இந்த பாருங்க, விழிப்புணர்வு என்ன சொல்ல முடியும்? இதுல வந்து டிவியில வந்து இதை பத்தி பேச முடியும், தாராளமா பேசுறேன். இதுக்கு மேல விழிப்புணர்வு செய்யறதுக்கு ஒரு பெரிய படை இருக்கணும். அப்படிப்பட்ட படை என்கிட்ட கிடையாது. எனக்கு எது செய்ய முடியும், எது செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்னால் செய்ய என்றதை நிச்சயமாக செய்யும். நன்றி ஐயா. நன்றிங்க. அடுத்தது இறுதி கேள்விங்க. திரு விஜய் அவர்கள். விஜய் வாங்க. வணக்கம் ஐயா. விஜய் சாந்தலிங்கம், சிகாகோல இருந்து.
உங்களை வணக்கம். நேரா பார்த்து பேசியிருக்கேன். சிகாகோ 2019 மாநாட்டுல, அப்புறம் நியூயார்க் மாநாட்டுல. இப்போ ஒரு கேள்வினா, இந்த திடீர்னு இந்த கச்சத்தீவு பத்தி பார்லிமெண்ட்ல பேசி ஒரு குழப்பம் விளைவிக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பா தீர்வு இருக்குமா? ஆர் என்னன்னு தெரியல. தீர்வு இருக்கு, இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அதாவது இல்ல பழிய எப்படி இந்திரா கச்சத்தீவு காந்தி மேலேயே போட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இல்ல கவர்மெண்ட். இந்திரா காந்தி பழிய ஓரளவு எடுத்துக்கணும். அங்க என்ன நடந்ததுன்னா, அந்நேரம் யுஎன்ல வந்து கவர்மெண்ட் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தேவைப்பட்டது. ஒரு இஷ்யூல. அதுல ஸ்ரீலங்கன் ரெப்ரசன்டேட்டிவ் நமக்கு ரொம்ப பெரிய உதவியா வந்தார். ரொம்ப ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணி நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சார். கேன்வசிங் எல்லாமே பண்ணார். இப்போ மிஸ்ஸஸ் காந்தி வாஸ் வெரி ஹாப்பி. ஷி வாண்டட் டு டூ சம்திங் ஃபார் தம். உங்களுக்கு என்ன ஒண்ணுன்னு கேட்டா, அவங்க இந்த கச்சத்தீவை கொடுத்துங்க. இவங்கெல்லாம் இப்போ இது வலை உலகத்திற்குலாம் அவங்க வரலாம், எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அதுக்காக தனியா விசாலம் தேவையில்லை, கொடுத்துருங்கன்னு எல்லா வாக்குறுதியும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம மீனவர்கள் அங்கே போக விடுறதே இல்லை. கச்சத்தீவை இவங்க வந்து ஆர்டர் போட்டாங்க அதுக்கு போகணும்னு சொல்லி. இந்த ஸ்ரீலங்கால வந்து நார்த் அண்ட் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸை சேர்த்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்னு கொண்டு வந்தாங்கல்ல. கொண்டு வந்து தான் அந்த பீஸ் அக்கார்டு வந்தது. ஸ்ரீலங்கா, இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து அந்த பீஸ் அக்கார்டு வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த கொண்டு வந்து வரதராஜ பெருமாள்னு ஒருத்தர் அந்நேரம் சிஎம் வந்து போட்டாங்க. நான் மினிஸ்டர் தனி செயலராக இருந்தபோது அவரு அதுக்கப்புறம் எல்டிடி வந்தோன்னு அவர் ஓடி போயிட்டார். அந்த இடத்துல ஒரு நாள் கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியல. இந்தியாவில் தான் இந்த நாள் வந்து ஒழிச்சு வச்சிருந்தாங்க, அவரை காப்பாற்றி வச்சிருந்தாங்க. எங்க மினிஸ்டர்லாம் வந்து மீட் பண்ணியிருக்கேன் அந்நேரம். ஆனா எங்க மினிஸ்டர் வந்து சொல்லிட்டார், இல்ல வெகுஜன ஆதரவு யாருக்கு இருக்குன்னு பார்க்கணும், அதை பத்தி நான் பேச முடியும்னு சொல்லி எங்க மினிஸ்டர் ரொம்ப தீவிரமா அவர்கிட்ட சொல்லிட்டார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த 2 மாநிலங்களை இணைச்சது வந்து வடகிழக்கு மாநிலம்னு சொல்லி புது மாநிலம் உருவாக்குனீங்களே, இதுக்கு பார்லிமெண்ட் ராட்டிஃபை பண்ணல, அதனால இது செல்லாதுன்ட்டாங்க. மறுபடியும் தனித்தனியா போயிடுச்சு. இதுதான் இன்டர்நேஷனல் லா. மிஸ்ஸஸ் காந்தியும் இதை வந்து பார்லிமெண்ட்ல அப்ரூவல் வாங்கல. இன்னைக்கு இந்த பிஜேபி இவ்வளவு சொல்றவங்க என்ன செய்யணும்? ஒரே ஒரு வார்த்தை தான் செய்யணும். பார்லிமெண்ட்ல ரெசல்யூஷன் போடணும். பார்லிமெண்ட் அப்ரூவல் வாங்காத இது செல்லாது, கச்சத்தீவு மறுபடியும் எங்களுக்கு தான் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அரசியல் பண்றது. மிஸ்ஸஸ் காந்தி ஒரு நன்றி உணர்வின் காரணமாக கொடுத்தது என்னை பொறுத்த மட்டும் தவறு, கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நாடு சம்பந்தப்பட்டது, நாட்டின் எல்லை சம்பந்தப்பட்டது. ஆனா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு இன்னைக்கு மெஷர் இருக்கும்போது இவங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன்னா பெர்மனண்டா நேரு மேலையும் மிஸ்ஸஸ் காந்தி மேலையும் பழி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இது ஒரு வாய்ப்பு நினைக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சில விஷயங்களில் அரசியல் பண்ணக்கூடாது, தேசிய பிரச்சனைகள் அரசியல் பண்ணக்கூடாது. ஆனா இவங்க அரசியல் பண்றதையே குழப்பம் வச்சிருக்காங்க. என்ன செய்வோம்? நன்றி கிளாரிபிகேஷனுக்கு. நன்றிங்க ஐயா. இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு கனகராஜன் ஐயா, அவங்களோட முடிச்சுக்கலாம். கனகராஜா கேளுங்க. சார் வணக்கம். இன்னொரு கேள்விங்க. வணக்கங்க. இந்த கீழடி நாகரிகத்தை பத்தி உங்க கருத்து கொஞ்சம் எனக்கு வேணும். என்னன்னா, இப்போ தென்னிந்தியாவிலயோ அல்லது இந்தியாவில திராவிட நாகரிகத்துல கீழடி நாகரிகம் மிக தொன்மையானது, பழமையானது, எந்த மாற்று கருத்து இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இதை விட தொன்மையான நாகரிகங்கள் இருக்கிறதா சில பதில்கள் உண்டு. அதை பத்தி தங்களுக்கு அது ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே நம் கீழடி நாகரிகம் தொன்மையானதால் இதை விட சிறந்த தொன்மையான நாகரிகங்கள் இன்னும் ஒட்டுமொத்த இந்தியாவில் வேற எங்க? மொஹஞ்சதாரோ அதை விட தொன்மையானது. இன்னைக்கு வரைக்கும் உள்ளதுல கீழடி வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம போயிருக்கோம். நம்ம இன்னும் மணலூர் போகல, நம்ம இன்னும் காவிரி பூம்பட்டினது சரியா ஆய்வுக்கு மேற்கொள்ளல. அடுத்து வந்து இது கன்னியாகுமரியில முறையான ஆய்வு மேற்கொள்ளல. இப்ப ஆதிச்சநல்லூர் எடுத்துங்க. ஆதிச்சநல்லூர் என்ன கண்டுபிடிச்சோம்? பெரிய சுடுகாடு, இடுகாடு கண்டுபிடிச்சோம். அதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க? பல நாட்டு சேர்ந்தவங்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அப்ப அது வந்து எப்படி இருந்திருக்கு? இட் வாஸ் அ வைப்ரண்ட் சிட்டி. அதனாலதான் இப்ப பெங்களூர்ல வந்து நீங்க சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா கன்னடிகாஸ் மட்டுமா இருப்பாங்க, கன்னடிகாஸ் தமிழ்ஸ் மட்டுமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவங்க அரப் கண்ட்ரிஸ்ல வந்து இங்கேயே வாழ்க்கையில இருந்து முடிச்சவங்க இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி தான் கீழே இதுல ஆதிச்சநல்லூர் இருந்திருக்கும்னா, என்னுடைய கேள்வி எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இடுகாடு கம் சுடுகாடு இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு வைப்ரண்ட் சிட்டி ஒண்ணு இருந்திருக்கணுமே. அந்த அகழ்வாராய்ச்சி ஏன் நடத்த மாட்டாங்க. இப்ப இதுல வந்து எல்லாரும் நினைக்க உடனடியே இது ஆன்டி டம்பிள் அதெல்லாம் நான் சொல்ல. ஆர்கியாலஜி சர்வேல வந்து நிறைய சோம்பேறி இருக்காங்க. அங்க வடநாட்டுல உள்ள கோயில்களை பத்தியே ரிசர்ச் பண்ணிட்டு இன்னும் ரிப்போர்ட் கொடுக்காம இருக்காங்க. ஆதிச்சநல்லூர் பத்தி மட்டும் இல்ல. சோ இது ஒண்ணு. அன்னைக்கு வந்து நீங்க கேட்கலாம், கலைஞர் கருணாநிதி இவ்வளவு பேசினாரு, தமிழை பத்தி பேசினாரு, ஏன் செய்யலைன்னா, அன்னைக்கு இருந்த அரசு அதிகாரிகள் இதுல முனைப்பு காட்ட மாட்டாங்கன்னு அவர் நினைச்சார். தமிழர் நாகரிகம் அப்படிங்கிறத பத்தி எந்த விதமான ஆவணங்களும் வந்தால் அது அவர்களுக்கு பிடிக்காது. அப்ப ஜெயிக்க முடியாத காரியத்துல என் டயத்தை வேஸ்ட் பண்றதை விட
என்னென்ன காரியங்கள் மற்ற சட்டங்கள் இயற்றுவது, சமூக நீதிக்கான இதுல அவர் போயிட்டார். இன்னைக்கு அந்த சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இறையன்பு இருந்தாரு. இந்த மாதிரி நல்ல அதிகாரிகள் வந்து தமிழ் ஆற்றலும் தமிழ் ஆர்வமும் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு வந்து. அப்ப இன்னைக்கு வந்து இந்த அரசு வந்து இந்த மணலூர் இந்த மாதிரி இடத்துல ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒண்ணு, இந்த இதுல வந்து அசோகாஸ் எடிக்ட்ஸ் அப்படிங்கிறத இந்தியாவில் மிக பழமையான எடிக்ட்ஸா கருதப்பட்டது. அது வந்து இதுல சம்ஸ்கிருதத்துக்கு முன்னாடி இருந்தது. பாலி, பிராகிருதி மொழியில எழுதப்பட்டது. அது வந்து இப்போ உங்களுக்கு சில விஷயங்களை அதிசயமா இருக்கு. ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு பிரிட்டிஷ்காரங்க தான் உருவாக்குனாங்க. இதுல கல்கத்தால ஹெட் குவார்டர்ஸை வச்சு. அது வந்து இந்த ராக்ஸ், அசோகா எடிக்ட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நம்முடைய சரித்திரம் எழுதினவங்க 1000 வருஷமா அசோகன் என்ற மாமன்னன் இருந்தான்ங்கிறதையே மறைச்சிட்டாங்க. யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியுமா தெரியாது? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அரசன் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், சட்டத்தை இயற்றுபவன் பிரீஸ்ட்லி கிளாஸ்ன்னு சொல்லி இருந்தது. அசோகன் வந்து என்ன சொன்னாரு? நான் ஆள வேண்டும் என்றால் என் மக்களை பற்றி அறிந்திருக்கின்ற நான் தான் சட்டம் இயற்ற வேண்டும். The first emperor in India to legislate his own law. அது வந்து அசோகர் தான். அதனாலதான் அசோகாஸ் எடிக்ட்ஸ் அப்படின்னு அதுக்கு பேரு. அடுத்து வந்து அது பிடிக்காம கனிஷ்கா பீரியட்ல புத்தரா இருந்தவங்களை காலி பண்ணி அதுன்னு சொல்லி வந்து ஒரு பிரீஸ்ட்லி கிளாஸ் தான் மறுபடியும் வந்து இங்க வந்து அட்வைசரா இருப்பாங்க நிலைமை வந்த உடனே அதை மீறி இருந்த அசோகன் பேரெல்லாம் வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு பேரே இல்லாம ஆக்கி விட்டாங்க. 1000 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது. இப்ப அது வந்து அந்த எழுத்துக்கள் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதுதான் இந்தியாவின் பழமையான எழுத்து அப்படின்னு அது வரைக்கும் கருதப்பட்டது. இப்போ கீழடியில வந்து புத்திசாலித்தனமா இவங்க என்ன காரியம் பண்ணாங்க? கார்பன் 12 வந்து சரியானபடி செக் பண்ணக்கூடிய உங்க யூஎஸ்ல உள்ள ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில தான் கொடுத்த இன்ஸ்டியூட்ல கொடுத்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இது 5ஆம் நூற்றாண்டு, கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இப்போ பிராகிருதிக்கு முன்னால வரி வடிவம் பெற்ற ஒரு மொழி தமிழ் மொழிங்கிறது இன்னைக்கு யாரும் அதை வந்து மறுக்க முடியாது. இப்போ கீழடி அந்த அளவு நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்குங்கிறது. இந்த வரி வடிவம் வந்து கிறுக்கல்கள் இல்லைன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். நம்ம வந்து உடனடியா வந்து நம்ம தான் உலகத்திலேயே பெரிய ஆளு, நம்ம தான் உலகத்திலேயே வந்து ரொம்ப பழமையானவங்கன்னு சொல்றது வந்து ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டு இருக்கோம். பானைகள்ல வரி வடிவங்களாக எழுதப்பட்ட மொழி தமிழ் மொழி. ஆனா அதே காலத்துல கிமு 5ஆம் நூற்றாண்டுல சைனாக்காரங்க புஸ்தகமே வச்சிருந்தாங்க. So we should know. We were not having consciousness about history. வரலாற்றை எழுதும் ஆர்வம் உள்ளவர்களாக இந்திய சமுதாயத்தில் யாருமே இருந்தது. அக்பர் காலத்துல தான் அக்பர் நாமா அதுன்னு சொல்லி எழுதினாங்க. மெகஸ்தனிஸ் வந்து இண்டிகான்னு எழுதுன அவன் கிரேக்க நாடு சேர்ந்தவன். உள்ளூர்காரன் யாரும் எழுதல. அது நமக்கு ரொம்ப பெரிய இழப்பு தான். இப்ப மொஹஞ்சதாரோவுக்கு முந்தின நாகரிகமா இருந்திருக்குமா தமிழ் நாகரிகம்? இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னும் நம்ம அதுக்கு வந்து ரிசர்ச் வந்து போகல. உங்களுக்கு வந்து நாகரிகத்தை பற்றிய தொன்மை வந்து ஆஸ் ஆன் டேட் என்னன்னு தான் நம்ம பேச முடியும். ஆய்வுகளின் அடிப்படையில் பல ஆய்வுகள் நடத்தப்படவே இல்லை. அந்த ஆய்வுகள் இப்ப நடத்துறதுக்கான முயற்சிகள் இருக்கு. அதனால இன்னும் தமிழின் தாமிரபரணி இவர் வந்து வின்சென்ட் ஸ்மித் நினைக்கிறேன், அவர் தான் சொன்னாரு இந்தியாவின் உண்மையான வரலாறு எழுதப்பட வேண்டும் என்றால் அது தெற்கிலிருந்து துவங்கப்பட வேண்டும்னு சொன்னார். யாரும் துவங்கல. கங்கை, யமுனா, சரஸ்வதி இதை பத்தி தான் எழுதிட்டு இருந்தாங்க. அந்த கிங்டம்ஸ் பத்தி எழுதிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் வந்து 3 வகையான கிங்டம்ஸ் இருந்தது. இந்த ஆரியன் டெசண்டன்ஸ் தங்களை கருதிக்கிட்ட வட இந்தியர்கள், அடுத்து வந்து இவங்க தென்னிந்தியர்கள் திராவிடின்னு சொன்னவங்க, அடுத்து இன்னொருத்தங்க இருந்தாங்க கிருஷ்ணன் இருந்தானே கருப்பு நிறத்துல. ட்ரைபல்ஸ் உடைய ஹிஸ்டரியை பத்தி எழுதவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் சரியா எழுதல. இந்திய வரலாறு இன்னும் முழுமையாக எழுதப்படவில்லை. அதுல தமிழ்நாட்டு வரலாறு, திராவிட வரலாறு இன்னும் முழுமையாக எழுதப்படவில்லை. இன்னொன்னு என்னன்னா நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய பலவீனம் உடனடியா வந்து இப்ப இதுல வந்து நம்ம மியூசிக் பாருங்க. அந்த ஒரு இன்னைக்கு வந்து 7 இசைன்னு சொல்றோம் இல்லையா? சரி கம பதனின்னு சொல்றோம். முதல்ல வந்து 5 நோட்ஸ் தான் இருந்தது. உலகின் பழமையான இசை எல்லாத்துலயுமே 5 நோட்டு தான் இருந்தது. அந்த பழமையான இசைகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது சவுத் அமெரிக்கன் ரெட் இண்டியன்ஸ் இது மியூசிக், நேட்டிவ் இண்டியன்ஸ் மியூசிக், சைனீஸ் மியூசிக், கிரீக் மியூசிக், தமிழ் மியூசிக், இதெல்லாம் வந்து அந்த பழமையான மியூசிக். இதை சொல்லும் போதே ஒரு ஆள் என்கிட்ட வந்து ரொம்ப வேகம், அப்ப அவதாங்க தமிழர் விட்டா யாருங்க இருக்காங்க, நம்ம தாங்க உலகத்திலேயே பழசு. இந்த நினைப்பு முதல்ல போகணும். We should be able to look at ourselves neutrally. We are one among the oldest civilizations. அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய சிவிலைசேஷன்ல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது, சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது. இவ்வளவு தூரம் படிச்ச இவங்க பட்டினப்பாளையெல்லாம் வந்து ஓலையில எழுதி வச்ச இவங்க, அந்த காலத்துல கற்றவர்கள்ங்கிறது எல்லாருமே கற்கணும்னு சொல்லி எழுதி வச்ச இவங்க எல்லாம் வந்து சரித்திரத்தை எழுதலையே அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குறைபாடு தான். இன்னொன்று என்னன்னா நம்முடைய தமிழ் வரலாறு எழுதினவங்க எல்லாருமே வந்து தமிழ் அறிஞர்கள், அவர்கள் வரலாற்று அறிஞர்கள் இல்லை. வரலாறுங்கிறது எழுதுறது வேற மாதிரி எழுதும்.
தமிழையே பேஸா வச்சு எழுதியிருக்க கூடாது. தமிழ் இலக்கியத்தை பேஸா வச்சு எழுதியிருக்க கூடாது. இலக்கியம் வந்து மிகைப்படுத்தும், கல்வெட்டுக்கள் பொய் சொல்லும். அறிவியல் பூர்வமாக செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் மட்டும்தான் உண்மை சொல்லும். ஆனால் அந்த இலக்கியத்துக்குடைய மிகப்பெரிய பங்கு என்னவென்றால், இந்த அகழ்வாராய்ச்சி சொல்றதையெல்லாம் இலக்கியம் கன்ஃபார்ம் பண்ணும். அது ரொம்ப முக்கியம். பட்டினப்பாலையில வந்து இவர் எழுதியிருந்தார். நம்ம உருத்தரங்கண்ணனார் வந்து எழுதியிருந்தார் பட்டினப்பாலையில. என்ன எழுதியிருந்தாரு? இந்த இது சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து நெல்லு காய போட்டது காவல் காத்துக்கிட்டு இருக்கு. கோழி வந்து கொத்த வருது. உடனே ஒரு குழந்தை வந்து தன்னுடைய காதுல இருந்த தங்க ஆபரணத்தை தூக்கி எரியுது. கோழியை விரட்டணுமேன்னு சொல்லி. தங்க ஆபரணம் தூக்கி எரிஞ்சதா செஞ்சிருக்கலாம். சின்ன குழந்தை செஞ்சிருக்கலாம். ஆனா நிச்சயமாக நெல் விளைவிக்கப்பட்டது, நெல் காய வைக்கப்பட்டது, கோழிகள் வந்து கொத்தினார்கள். இது சமூக வரலாறு. நம்ம இவங்க வந்து புலவர்கள் எழுதுனதுல அரசனை பத்தி எழுதும் போதுதான் இந்திரனே சந்திரனே நாங்க காமன் மேன் மக்களை பத்தி எழுதும்போது அவங்க மிகைப்படுத்தி எழுதல. அப்ப இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அரிசி வந்து நெல்லை வந்து கண்டுபிடிச்சு இது கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி சொல்லும் போது C12 வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆகும்போது அங்க தாளியில உள்ள நெல்லை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்ப அன்னைக்கு அவங்க எழுதுனது உண்மைதான். எனவே இலக்கியங்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் அவைகள் முழு பங்கு வகிக்க முடியாது. இப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிறது வந்து என்னது உடனடியா வந்து நம்ம என்ன நிறைய பேர் வந்து அதை பத்தி கலாட்டம் பண்ணுவாங்க. எனக்கே அது விளங்காது. இந்த அமெரிக்கால தான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் அதை நல்ல விளக்கமா சொன்னார். அது வந்து என்னங்க, ஒரு இதுல வந்து ஒரு நூல்ல வந்து எழுதின கடைசி வரி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிறது வந்து இந்த உலகமே வந்துடுறதுக்கு முன்னாடின்னு சொல்லல. அவன் சொல்ல வந்து என்னன்னா, நில பாகுபாடு அடையிறதுக்கு முன்னாடி கல் குறிஞ்சி என்ற நில பாகுபாடு, மண் மருதம் என்ற நில பாகுபாடு இதெல்லாம் அடைகிறதுக்கு முன்னாடியே வாளோடு முன்தோன்றி முதல் நம்ம யாரையும் போய் அடிச்சிடல. நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு சின்ன பிள்ளைங்களா விளையாட்டுக்கிட்டு இருந்த ஒரு மூத்த குடி அப்படிங்கிற அத்தமொழியே கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடி சொல்லலைங்க. குறிஞ்சியையும் மருதத்தையும் தான் சொன்னாரு. இந்த விளக்கம் இல்லாம ஊரெல்லாம் போய் நம்ம வந்து கல்லுக்கு முன்னுக்கு முன்னாடி நாங்க வந்தோம்னு சொன்னா அது அந்த மொழியியல் வல்லுநர்கள் மற்ற மொழியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து நம்முடைய மதிப்பிழந்து போயிடுவோம். இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. அதுக்கப்புறம் தமிழ் ஆர்வலர்களா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அமெரிக்காலயும் நீங்க நிறைய பேர் இருக்கீங்க. தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் அறிஞர்களும் வேறுபட்டவர்கள். 2 வந்து ஒண்ணு கிடையாது. அப்ப தமிழ் ஆர்வலர்கள் செய்யற காரியத்துல தமிழ் அறிஞர்களை வரலாற்று நிபுணர்களை சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த சேர்ஸ் எல்லாம் பத்தி அதே எனக்கு ஒரு பெரிய துக்கம். நீங்க ஹார்வர்ட்லயும் ஹூஸ்டன்லயும் டொரண்டோலயும் இது இருக்கை அமைச்சீங்க, சந்தோஷமான விஷயம். முதல்ல அந்த இருக்கை என்ன செய்யும் என்ன செய்ய வேண்டும் சொல்லி பல்கலைக்கழகத்துல உறுதிமொழி வாங்குனீங்களா? இதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அது தேவை. அதனால எதை செஞ்சாலுமே வந்து செய்வன திருந்தச் செய். நமக்கு ஆர்வம் இருந்தா மட்டும் போதும். இன்னைக்கு இந்த ஆர்வம் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா உலக தமிழ் மாநாட்டை வந்து ஃபெட்னா நடத்துங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். உங்களுடைய பொருளாதார வலிமையினால் நடத்தினீர்கள். அது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஆனா அது மட்டும் பத்தாது. இந்த ஆர்வம் வந்து இட் ஷுட் பி சேனலைஸ்டு ப்ராப்பர்லி. அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். அதனால உங்க கேள்விக்கு பதில் என்னன்னா, கீழடி ஒரு துவக்கம் தான். கீழடி வாஸ் ஜஸ்ட் a workshop. அதை விட தொன்மையான தமிழர் நாகரிகம் இருந்த இது வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் இனிமே நம்ம பார்ப்போம். சந்தேகம் இல்லாம. இன்னும் விரிந்து கொண்டுதான் போகும் தமிழின் வரலாறு. அதுல சந்தேகமே கிடையாது. ரொம்ப நன்றி. அற்புதமான விளக்கம். நன்றிங்க, நன்றிங்க. கிட்டத்தட்ட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக நீங்க அரசியல், அரசு பணி, சமூகம், மொழி, இலக்கியம் இந்த மாதிரி எல்லா தலைப்புகளையும் பேசுனீங்க. கேட்ட கேள்விகளுக்கு நீங்க சளைக்காம பதில் சொன்னீங்க எப்பவும் போல. இடையராது பணிகளுக்கு இடையிலையும் எங்க திணை அமெரிக்காவுக்காக தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிங்க. அமைப்பில் உள்ள அனைவரும் சார்பாகவும் அதே போல கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. வரவேற்புரை கொடுத்த விஜயராஜுக்கும் மிக்க நன்றி. ஒரு சிறப்பானது ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கிறாரு. அது எங்களுக்கு எல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். ஐயாவும் நீங்களும் ஒத்துசைவு கொடுத்திருக்கிறீங்க. நிச்சயமாக இதை உங்களோட தனிப்பட்ட முறையில கலந்து ஆலோசித்து முன்னெடுப்போம் நிச்சயமாக. அதே போல இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களை அழைத்ததிலிருந்து இப்போ இந்த நிமிடம் வரைக்கும் தன்னுடைய அனைத்து முயற்சிகளையும் அனைத்து உழைப்பையும் போட்டு இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்புற நடந்து கொண்டிருக்கிற உதவி புரிந்த இளமாறன் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி அமைப்பு சார்பாக. மீண்டும் ஒரு முறை கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும், நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில்
தன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்ட திருமிகு பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றிங்க ஐயா.